3 காரியங்களை உங்களோடு சொல்வதற்கு என் மனதுல ஆயத்தமாக நான் இருந்தேன். அதே சமயம் இதில் எதை சொல்கிறதுன்றது எனக்கு ஒரு குழப்பம். இப்படியே நேரம் கடந்து போய் ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாளிலே இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லும்படியாக சொன்னதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். நான் அதை யோசித்தேன். அப்படி ஆண்டவர் எனக்கு அதை உணர்த்துதல் கொடுக்கும் பொழுது யோசித்தேன். இந்த சபை இந்த இடத்திலே, இந்த சேத்தியாத்தோப்பிலே இந்த கிளை சபை தொடங்கப்பட்டு 30 ஆண்டுகள் ஆகிறது. 30 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். அப்போ 30 ஆண்டு காலமாக இந்த சபையிலே விசுவாசிகளாக அநேகர் இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் உள்ளவர்கள் ஒரு சிலர் இன்றைக்கும் இருக்கிறார்கள். படிப்படியாக அடுத்த ஆண்டுகளிலிருந்து 30 அல்ல 20, 25, 15 என்ற கணக்கு அளவில் விசுவாசிகளாக இந்த சபையில் இருக்கிறவர்கள் அநேகர் இங்கே இருக்கீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய சபையை பற்றி நாம் எல்லாரும் அறிவோம். நீங்கள் நன்கு அறிந்தவர்கள். நம்மை குறித்து மற்றவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை என்று சொன்னால் ஒரு ஆவிக்குரிய சபை, ஒரு நல்ல உபதேசங்களையும் சத்தியத்தையும் போதிக்கிற ஒரு சபை என்கிறதான ஒரு அபிப்பிராயம் பொதுவாக எல்லா திருச்சபைகள் மத்தியிலையும் மனதிலையும் இருக்கிற ஒரு எண்ணம் அது. நான் இந்த சபையை மட்டும் நான் சொல்லலை. நாட் ஓன்லி மைசெல்ஃப், நாட் ஓன்லி இந்த சேத்தியாத்தோப், இதை மாத்திரம் நான் சொல்லவில்லை. அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை எல்லா இடங்களிலும் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் இருக்கிற சபையை குறித்த இருக்கிற ஒரு அபிப்பிராயம், ஒரு இம்ப்ரெஷன், அதை தான் சொல்ல வந்தேன். அது உண்மை. சரி, அப்படி இருக்கும்போது என்னென்னா, இவர்கள்லாம் சத்தியத்தில் வளர்ந்தவர்கள். நல்ல சத்தியத்தை கேட்டு, உபதேசத்தை கேட்டு, வசனத்தை கேட்டு நல்ல தேர்ச்சி அடைந்த வளர்ந்த ஒரு விசுவாசிகளுடைய ஒரு சபை என்கிறதான ஒரு எண்ணம் இருக்கிறது என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆனால் மற்ற சபை நடத்துகிற ஊழியக்காரர்களே சொல்லுவார்கள். ஒரு முறை இங்கே ஒரு ஊழியக்காரர், நான் வேறு சபையை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பாஸ்டரை நாங்கள் அழைச்சிருந்தேன். அவர் மைக்கில் சொல்கிறார், பேசும்போது சொல்கிறார், நான் இங்கே வரும்போது ரொம்ப பயத்தோடு வந்தேன். என்னடா இவர் எதுக்கு பயப்படணும்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியாது, எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது. அவர் சொல்கிறார், இவங்களெல்லாம் பார்த்து ஐயோ இவங்கெல்லாம் இப்படி இருப்பாங்களா அப்படி இருப்பாங்களே என்று சொல்லி நான் இவங்கள்ட்ட எப்படி பேசுறதுன்னு சொல்லி நான் ஒரு பயத்தோடு வந்தேன் அப்படின்றார். அவர் நல்ல ஊழியக்காரர். அவருக்கு நிறைய ஆத்துமாக்கள்லாம் இருக்கிறாங்க. அவர் வேற ஒரு சபையை சேர்ந்தவர். நான் சொல்ல வந்த ஒரு பாயிண்ட் என்னென்னா, அப்போ அவங்களாம் என்ன மனசில் உங்களை குறித்து நினைக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். இப்போயாவது நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. உங்களை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னை குறித்து பெருமையாக நான் சொல்லலை, நம்மை சபையை குறித்து சொல்கிறேன். இப்படிலாம் ஒரு வளர்ந்த ஒரு சபையில் வளர்ந்துருக்குறாங்க. எல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறவங்க போய் என்ன பேசணும், பேசுகிற விஷயங்களில், அதுவும் செய்தி கொடுக்குற விஷயங்களில் எவ்வளோ விவரமாக இருக்கணுன்றதுக்கு நான் சொல்ல வந்தேன். இதுதான். அப்போ திரும்ப எதையாவது உங்களுக்கு தெரிஞ்ச காரியத்தையே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நான் ஊழியத்துக்கு தொடக்கத்தில் வரும்போது எனக்கு ஒரு பயம் என்னன்னா, வாரம் புதுசாக செய்தி கொடுக்கணும், எங்கேருந்து கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது, எனக்குள்ளே இருந்த ஒரு பயம். ஏதோ ஒரு வாரம் கொடுத்தெல்லாம் 2 வாரம் அதே ஏதோ உருட்டி ஏதாவது 4 புத்தகத்தை படித்து அதை கேட்டு இதை கேட்டு அதுலேருந்து குறிப்பு எடுத்து ஏதாவது ஒரு செய்தியை கொடுத்துருவேன். ஒவ்வொரு வாரமும் கொடுக்கணும், கொடுத்ததே திருப்ப கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் எனக்குள்ளே இருந்த ஒரு பயம், கலக்கம் அது. ஆனால் ஆண்டவர் கிருபையாக என்னை நடத்திட்டு வர்றார். எனக்கு இது ஆச்சரியமாக இருக்குது. நான் உண்மையாக நான் பயந்தேன். ஆனால் என்ன ஆண்டவர் நடத்துகிறார், அவ்வளோதான் சொல்லமா. இது என்னுடைய திறமை ஞானம்னு நான் சொல்லிக்கிறது ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த செய்தியை குறித்து நான் யோசிக்கும் போது சொல்ல வந்தது, அதை சொல்ல வரேன். இப்போ இதெல்லாம் போய் என்ன சொல்கிறது, இது எப்படி சொல்கிறது, இதெல்லாம் சொல்லலாமா, இப்படி சொல்லலாமா என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை சொல்லணும், அது தேவை என்று ஒரு உந்துதலையும் ஒரு உணர்த்துதலையும் தருகிறார். கடந்த வாரம் 1 தேதி அன்று வாக்குத்தத்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டவர்கள் சிலர் சொன்ன காரியத்தை சொல்கிறேன். அன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தை பார்த்துட்டு சில பேர், ஐயோ இப்படிலாம் ஒரு வசனம் இருக்குன்றது இவ்வளோ நாள் தெரியலையா. அப்போ என்ன அர்த்தம், இத்தனை வருஷமாக இருந்தும் சிலர் இன்னும் முழுமையாக வேதாகமத்தை படிக்கலை. இந்த முழு வேதாகமத்தை ஒரு முறையாவது படித்தால் தான் அதில் என்ன இருக்குன்றதா தெரியும். இந்த சபையில் இருக்க அநேகர், நான் எல்லாரையும் சொல்லலை, வேதாகமத்தை பல முறை முழுசாக படித்தவங்களாம் இருக்கிறாங்க. 10 தடவை 5 தடவை 10க்கு மேற்பட்ட முறைகள் முழு வேதாகமத்தை படித்தவங்களாம் நம்ம சபையில் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை. ஆனால் அதே சமயம் ஒரே ஒரு தடவை கூட படிக்காதவங்களும் இருக்கிறாங்க.
அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க? பைபிள் படிக்கிறியா? படிக்கிறேன். என்ன படிக்கிறீங்க? சங்கீதம் படிக்கிறேன். அப்புறம் என்ன படிச்சிங்க? நீதிமொழி படித்தேன். அப்புறம் என்ன படிச்சிங்க? புதிய ஏற்பாடு. அவ்வளோதான், முடிஞ்சு. அவங்கள பொறுத்தவரைக்கும் பைபிள் அவ்வளோதான், வேறு எந்த பக்கம் போயிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் சிலதில் படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு வேத பகுதியெல்லாம் இதில் இருக்குது. ஒரு சிலதான் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் அவசியம் இல்லாமல் இதெல்லாம் ஆவியானவங்க எழுதி வைக்கலை. நான் என்ன சொல்கிறேன், ஒரு முறையாவது அதை ரீட் பண்ணணும், படிக்க தெரிஞ்சவருக்கு நான் சொல்கிறேன். எனவே இப்போ இருப்பது சரியில்லை. இப்படி இருக்கிறதுனால என்ன ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொன்னால், வேதத்திலே மறைந்திருக்கிற அநேக காரியங்களை எடுத்து சொல்லும்போது தான் அவங்களுக்கு புரியுது, இப்படிலாம் இருக்குதா என்று சொல்லி. அதெல்லாம் பார்க்கும்போது நான் இன்றைக்கு நேரம் இல்லாதனால இன்றைக்கி வேத வாசிப்புக்கு நான் நேரம் வாய்ப்பு தரல. நான் நினச்சிட்ருக்கிறேன், இனிமேல் நீங்கள் படித்தறியாத, பார்த்தறியாத, கேட்டறியாத வேத பகுதியில் எடுத்து இனிமேல் வாரம் வாரம் வாசிக்க சொல்லலாம் என்று நான் நினச்சிருக்கிறேன். அப்போ தானே அப்போயாவது எடுத்து நீங்கள் பார்ப்பீங்களே, அதனால் சொல்கிறேன். சரி, அப்படி இருக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லணுமா என்று சொல்லும்போது ஆண்டவர் இதெல்லாம் அவசியம் என்று சொன்னார். நான் எனக்கு 2-3 காரியங்களே உங்களிடத்துல பேசணும்னு மனசில் எனக்கு ஒரு விருப்பம் வந்தது தான் சொல்லணும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்படியாக சொல்கிறது வேறாக இருக்குது. நான் இன்றைக்கு சோதனைகளை குறித்து பேசணும்னு தீர்மானிச்சிருந்தேன். பாடுகளை குறித்து, சோதனைகளை குறித்து, அதே மாதிரி நற்கிரிகளை குறித்து, இப்படி நிறைய காரியங்களை செய்திகளாக ஆயத்தமாக வைத்தேன். இதில் எதை கொடுக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆண்டவர் அதுக்கு தான் நேரம் ஆனது அதுதான். எனக்கு நேரம் போயிட்டு இருக்கிறத தவிர எனக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கே என்னால் வர முடியல. சரியாக 3 மணிக்கு தான் எனக்கு ஓய்வு தேவை என்பதற்காக நான் எடுத்துக்கொண்டு தான் சொல்லலாம். நாளைக்கு இங்கே நிற்கணுமே என்று சொல்ல. கர்த்தருக்கு மகிமை. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அந்த வார்த்தைகளை என்ன என்பதை நாம் பார்க்கலாம். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, ஆவிக்குரிய விசுவாசிகளாக இருக்கிற உங்களுக்கும் சரி, பொதுவாக நான் மற்றவர்களுக்கும் சொல்கிறேன், விசுவாசிகள் இல்லாத மற்றவர்களுக்கும் இது பொருந்தும். என்னவென்று சொன்னால், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது எவை? நம்முடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பது எது? குடும்பத்தினுடைய முன்னேற்றம், வளர்ச்சியை அடையாதபடிக்கு தடை செய்கிற காரியங்கள் என்ன? எவைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளராதபடிக்கு, முன்னேற்றத்துக்குள்ள ஆகாதபடிக்கு, நீங்கள் ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே சாபத்தை கொண்டு வருகிற காரியங்கள் என்ன? எவைகள்? எதனால் ஒரு குடும்பம் சபிக்கப்படுகிறது, சாபத்துக்குள்ளாக போகிறது என்பது தான் இன்றைய செய்தி. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். நோவா திராட்சை தோட்டத்தை நாட்டினான். நோவா என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும், அவன் வாழ்ந்த காலத்திலே அவன் நீதிமானாக இருந்தான் என்று அவனை குறித்து சாட்சியாக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான், ஒரு தேவனுடைய மனுஷன். இது உங்களுக்கு தெரியும். நோவா என்று சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரும், நோவா செய்த பேழை. எனவே எல்லாருக்கும் தெரியும், யாராலும் இது மறக்க முடியாத ஒரு காரியம். அப்படிப்பட்ட நோவாவுடைய குடும்பத்திலே அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு சறுக்கு, ஒரு சரிவை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாசிக்கலாம் தொடர்ந்து. அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். இப்பேற்பட்ட மனுஷன் ஒரு நீதிமான், ஒரு தேவ மனுஷன். அவன் என்ன செய்தான் போட்டிருக்குது? குடித்து வெறித்திருந்தான். அதோடு இல்லாமல் அந்த குடி போதையில் அவன் வஸ்திரம் விலகி படுத்திருந்தானான். சரி, இதெல்லாம் என்னது? நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதை சொல்கிறான். 24. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் என்றான். கவனிங்க, இப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு குடும்ப தலைவனாலே சபிக்கப்படுகிறது, சாபத்துக்கு உள்ளாக போய்விட்டது. இருக்கிறது தான் நான் சொல்கிறேன்.
யாருடைய குடும்பம்? நோவாவுடைய குடும்பம். யார் சபித்தது? குடும்ப தலைவனாகிய தேவ மனிதனாகிய நீதிமானாக வாழ்ந்தவனாகிய ஒரு நோவா சபிக்கிறான். சபிச்சான், சரி. அதனால் என்னாச்சு? இந்த குடும்பம் சாபத்துக்குள்ளாயிடுச்சு. அங்கே எழுதியிருக்குது பாருங்கள், இங்கே பின்னால் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாகவே இருந்தார்கள். கானானியரை, எபியூசியர்களை அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாகவே அந்த வம்சம் போயிடுச்சு. அப்போ இதுக்கு யார் காரணம் என்று சொல்லி பார்த்தா நோவா தான் காரணம். நோவா எதனால் காரணம் என்று சொன்னால், செய்யக்கூடாத ஒரு காரியத்தை அவன் செய்தான். என்ன காரியம் என்று சொன்னால், இந்த குடி பழக்கம். இந்த குடி பழக்கத்தினால, அந்த போதையினால், இவன் செய்த ஒரு காரியத்தினால பிள்ளைகள், அவனுடைய வம்சம், அவனுடைய சந்ததி சபிக்கப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்குறோம். நான் என்ன சொல்ல வருகிறேன் எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சந்ததி, உங்களுடைய வம்சம், உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பது தான் எல்லா பெற்றோருடைய ஆசையாக இருக்கிறது. பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தாய் தகப்பன்மார்களும், எந்த ஒரு தாய் தகப்பன்மார்களும் தன்னுடைய வம்சம், தன்னுடைய சந்ததி தழைக்கணும்னு தான் விரும்புவாங்களே தவிர, செழிக்கணும், வளரணும், பெருகணும், விருத்தி அடையணும்னு தான் விரும்புவாங்களே தவிர அது அழியணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. வம்சம் வளரணும், சந்ததி நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க தான் விரும்புவாங்க தவிர சாபமாக இருக்கிறத விரும்புகிறதே கிடையாது. நாம் இங்கே வாசிக்கிறோம், நல்லா யோசித்து பாருங்கள். எதனால் இந்த சாபம் வந்தது? நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் யோசிக்கலாம், என்னங்க இத்தனை வருஷம் கழித்து, இத்தனை வருஷமாக நாங்களாம் விசுவாசியாக இருந்துகிட்ருக்குறோம், எங்களுக்கு போய் இதெல்லாம் பற்றி, இதெல்லாம் புதுசாக வரவங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியம் இது. என்னது? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், குடிக்கக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை போய், இப்போ நான் சொல்கிறது புரியுதாங்களா? இதை தான் நான் இந்த செய்தி எடுக்கும்போதே யோசித்தேன். நம்ம சபை 25-30 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. நம்மளோட சபையில் 20-25 வருஷத்துக்கு மேலாக சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட போய் இதெல்லாம் பேசலாமான்னா கர்த்தர் பேசுன்ற நான் சொல்ல வந்து, இது சிலர் வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறாங்க. உபாகமம் 29ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்படிப்பட்டவன் இந்த ஆணையுறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறிக்கு குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக் கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிரார். பாருங்க, இந்த ஆணை உறுதியின் வார்த்தைகளை கேட்டும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும், கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்தும், கர்த்தருடைய வசனத்தை படித்திருந்தோம், இது தவறு, இது பாவம், கர்த்தருக்கு பிடிக்காது என்றதை தெரிந்திருந்தோம், சத்தியத்தை கேட்டிருந்தோம், வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றி கொண்டாலும். நிறைய பேர் சொல்லிக்கிறத சொல்கிறேன் வெளியில். அது வந்து ஒன்றும் இல்லை, உடம்பு அசதியாக இருக்குதுங்க. வேலைக்கு போயிட்டு வந்து உடம்பெல்லாம் வலிக்குதா, சும்மா ஒரு அப்படியே என்னது கட்டிங்க அதெல்லாம் போட்டுட்டு அப்படி படுத்தா ஒரு மனசு அப்படி ரொம்ப உடம்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்குங்க. என்ன பேச்சு இது? இது ஒரு பக்கம். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, ஐயோ எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாதுங்க, சும்மா அப்படி எங்கேயாவது இந்த பார்ட்டி ஃபங்க்ஷனு அது இதுன்னு போனால் நாங்கள் கொண்டாந்து கம்பல் பண்ணி கொண்டாந்து கொடுத்தே ஆகணுன்றான். என்ன பண்ணுறது? எல்லாம் கர்த்தர் பார்க்குறார், எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். என்னை பற்றி அவருக்கு தெரியும். என்ன தெரியும்? உன்னை பற்றி என்ன தெரியும்? சந்தர்ப்பவாதின்னு தெரியும். நான் சொல்ல வருகிறது இந்த வசனத்தை சொல்கிறேன். இப்படி ஒரு வசனம் இருக்குன்றதே தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும் பாருங்க. என்ன சொல்கிறாரு? மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றி கொண்டாலும். இந்த மாதிரி தன்னைத்தானே தேற்றிக்கிறது, தான் செய்கிறத நியாயப்படுத்திக்கிறாங்க சில பேர். தேற்றி கொண்டாலும் கர்த்தர் அவனை மன்னிக்க. அப்படின்னா என்ன? நிறைய பேர் அதெல்லாம் கர்த்தர் மன்னிச்சுவார், அவர்கிட்ட பேர் ஒரு மன்னிப்பு கேட்டுப்போம். நான் ஒன்று சொல்கிறேன், மன்னிக்கிறது மன்னிக்காமல் இருக்கிறது கர்த்தர்ட்ட இருக்குங்க. நான் ஒன்றும் குறுக்க இல்லை இப்போ. அதனால் நான் இன்னும் இப்போ தடுத்து நிறுத்தி அவனெல்லாம் மன்னிக்காதீங்க நான் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் ஒரு காரியம் நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை தேடி வச்சிடாதீங்க.
சொல்கிறது புரியுதா? என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த நோவா இந்த காரியத்தினால அவருடைய வம்சம், அவருடைய குடும்பம் சாபத்துக்குள்ளானதாக எழுதியிருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிறேன், இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயமாக சிலர் நினைக்கிறாங்க. இது எங்கே பார்த்தாலும் எல்லாருக்கும் இருக்குது, சகஜமாக சிலர் சகஜமாக நினைக்கிறாங்க. இது எல்லாமே இப்படி தாங்க, எல்லாம் யாருங்க சரியாக இருக்கு, எல்லாம் அப்படி தாங்க இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், எல்லாரும் யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சாபத்தை தேடிக்கிறாங்கன்றதை மறந்துடாதீங்க. இந்த கிரியைகள், இந்த காரியங்கள் உங்கள் குடும்பத்திலே உங்களோடு முடிஞ்சு போகிற விஷயம் அல்ல, உங்கள் குடும்பத்தையே கெடுக்கக்கூடியது, உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை தடை செய்யக்கூடியது. இன்றைக்கு ஏன் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் இல்லை? இது போல் சாபங்கள் இருப்பதனால தான். அங்கொன்றும் இங்கொன்றுமாக அப்படியும் இப்படியுமாக சிலர் இருக்கிறாங்க. சிலரை குறித்து சிலர் சில செய்திகளை நான் கேள்விப்படுறேன், என்னால் நம்ப முடியறதில்லை, நான் நம்புறதில்லை, நம்ப முடியறதில்லை. நான் நம்ம கண்ணால் காணாமல் பார்க்காமல் எதையும் நம்பக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். என்னது? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரித்து அறிவது மெய்யின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி யாராவது பற்றி சொன்னால் கூட நான் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வாங்கிப்பேன். இவங்க சொல்கிறத வச்சு நம்ம யாரையும் எடை போட்டுற முடியாது. இது நிஜமா, இது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது நான் இது வரைக்கும் யாரையும் பார்த்ததில்லை. ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தைகள், சொற்கள் உங்களை குறித்து சொல்வதற்கு முதல்ல இடம் தரக்கூடாது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. ஒருவேளை இதுபோல் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருப்பதை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக இன்றைக்கு உணர்த்துவார் என்று சொன்னால், உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் கர்த்தருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இறங்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் தங்காமல் போவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், ஒரு ஓட்டையான பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி வைக்கிறது போல தான் இது. அப்போ முதல்ல ஓட்டையை அடைங்கன்னு சொல்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டு இருந்தாலும் உன்னுடைய பாத்திரம், நான் சொல்லுகிறது உன்னுடைய ஆத்துமா, உன்னுடைய சரீரத்தை பற்றி சொல்லுகிறேன், உன்னுடைய பாத்திரம் அதற்கு பாத்திரமாக இல்லாததுனால அந்த ஆசீர்வாதங்கள் அங்கே தங்காமல் போய்விடுகிறது. ஆண்டவர் என்னதான் எவ்வளோதான் உன்னை ஆசீர்வதித்தாலும் அந்த ஆசீர்வாதம் தங்காமல் போயிட்டே இருக்குது. அந்த ஓட்டையை நம்ம அடைக்கணும். அந்த ஓட்டையை தான் நான் சொல்கிறேன் சாபம். எதனால் வந்த சாபம் இது? அநேகர் இந்த காரியத்தை பற்றிய ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க. என்ன தெளிவு? தெளிவு என்னென்ன இதில் இதை குறித்த ஒரு விழிப்புணர்வு. அதாவது நிறைய பேருக்கு இது தெரியுது. என்ன தெரியுது? இது தவறு, இது பாவம் என்றுக்கிறது தெரியுது. எது? குடிக்கிறது, குடிப்பழக்கம் என்பது தீமை விளைவிக்குது. தெரியுதோ தெரியலையோ எல்லா கடையிலையும் பெருசாக தான் எழுதி போட்டுருக்கான். அதை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. அதை எனக்கு தெரியலன்னுலாம் யாரும் சொல்ல முடியாது. இப்படி நினைக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி நடக்கும் என்று அவர் நினைக்கிறது இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஏதோ குடிக்கிறது உடம்புக்கு கெடுதல்னு சொல்கிறாங்க, டாக்டர் சொல்கிறாங்க, அதெல்லாம் உறுப்பெல்லாம் பாதிச்சிரும், அதனால் அது தப்பு தான், அது விட்டுடும் தான் நினைக்கிறேன், விட்றேன். இப்படி தான் சில பேர் இருக்கிறாங்க, சில விசுவாசிகளும் அப்படி இருக்கிறாங்க. இவங்க கவனிங்க, இவங்க இதை நினைக்கிறாங்க இதோடு முடிஞ்சு போகிற விஷயன்றாங்க. அதை தான் நான் சொல்ல வந்தேன். அப்படி இல்லை, இது உங்களோடு முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை. உங்களால், உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பமே, அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. மைக்கில் அதை சொல்கிறது எனக்கு இது பிடிக்கல. ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆசீர்வாதமான வார்த்தையை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இது ஒரு வேடிக்கையாக, விளையாட்டாக எண்ணாதீங்க. இன்றைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக போயிட்டுருக்குது. எனவே இது எப்பேற்பட்ட ஒரு கொடுமையான காரியம் என்பதை மனதில் கொள்ளுங்க. நாங்கள் எழுதிருக்குது, தேவன் என்ன செய்ய மாட்டாராம், நீங்கள் எப்படி சொல்லி உங்களை நீங்கள் சமாதானப்படுத்தி கொண்டாலும், நீங்கள் அதுக்கு சாக்குப்போக்கு சொன்னாலும், நீங்கள் சப்பு கட்டு கட்டினாலும், இன்னும் சில பேர் இருக்காங்க, நான் காசு போட்டு வாங்குறதே கிடையாதுங்க, கேட்டு பாருங்க, தானே கொண்டு வந்து கொடுக்குறாங்க, கொடுத்துட்டாங்க செஞ்சிடலாமா, அது தவறு இல்லையா அப்படி நினைக்கிறாங்க அவங்க. நம்ம காசு போட்டு வாங்கி குடிக்கிறது தான் தவறாம், ஓசியில் குடிக்கிறது தப்பு இல்லையா. பிசாசு எப்படியெல்லாம் அவங்களை வஞ்சிக்கிறாங்க. உங்கள் உடலை கெடுக்குதோ இல்லையோ, உங்கள் குடும்பத்தை கெடுக்குது, உங்களோட வம்சத்தை கெடுத்துரும். அது எப்படிங்க? நான் வசனத்துக்கு வருகிறேன், வேத வசனத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன். இது உங்கள் வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு வரும்? சாபத்தை கொண்டு வரும்.
இந்த சாபங்கள் என்ன செய்கிறது? இன்னைக்கு நிறைய பேருக்கு எது சாபம், எவைகள் சாபம்னே சில பேருக்கு தெரியலைங்க. சாபன்றது தெரியுது, ஆனால் எதெல்லாம் சாபம் அப்படிலாம் சொல்லணும்னா நேரம் இல்லை. இப்போ படிக்க நிறைய காரியத்தை சொல்லலாம், நிறைய காரியங்கள் இருக்குதுங்க. என்ன சார் 1 2 நான் சொல்கிறது, நீங்கள் வேணால் குறித்து கொள்ளுங்க. அடுத்த வாரத்தில் வேணால் நான் வாசிக்க வைக்கிறேன் சபையில். உபாகமும் 22ஆம் அதிகாரம் 1-5, உபாகமும் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலேருந்து நான் படிக்க சொல்லலை, இதெல்லாம் குறிச்சிங்க. அதெல்லாம் சாபத்தை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கு. உபாகமும் 25ஆம் அதிகாரம், அதில் அநேக வசனங்கள், அதில் குறிப்பாக 13, 14, 15, 16 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கு. உபாகமும் 27ஆம் அதிகாரம் 15 எல்லா வசனமும் படிக்கலாம். நான் ஒரு சிலதை குறிப்பிட்டு காட்டுகிறேன். எதெல்லாம் பாவம், எதெல்லாம் சாபம், எதெல்லாம் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறதுங்க. சமயம் கிடைக்கும் போது இந்த செய்தியின் தொடர்ச்சியிலே நம்ம அதை பற்றி நம்ம பார்க்கலாம். 2வதாக ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசுவா புத்தகம் 7ஆம் அதிகாரம், யோசுவா 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டப்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. பார்த்தீங்களா? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என்னுடைய உடன்படிக்கையை மீறிட்டாங்க. ஆண்டவர் செய்து கொடுத்த உடன்படிக்கையை மீறிட்டாங்க. எப்படி? சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. இன்றைக்கு அநேகர் சாபத்தீடான பொருட்களை மறைத்து ஒளித்து வைத்திருக்கிறார்கள், ஒளித்து வைத்திருக்கிறார்கள். அங்கே எழுதியிருக்கு பாருங்க. எது சாபத்தீடான காரியங்கள்? சாபத்தீடான காரியங்கள் எவைகள்? நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு வசனத்தை காட்டுறேன் பாருங்க. உபாகமும் 27:15 படிங்களேன். உபாகமும் 27:15. கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பீடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. போதும் பார்த்தீங்களா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த விக்கிரகமாக இருந்தாலும் சரி, நல்லா புரியுது. விக்கிரகம் என்றால் உங்களுக்கு தெரியும். அந்த விக்கிரகம் என்று சொன்னால் சிலர் நினைச்சிட்டு இருக்கிறது என்ன தெரியுங்களா உங்களுக்கு? இன்றைக்கு எத்தனையோ இடங்களிலே கோயில்கள் இருக்கிறது, தெய்வங்கள் என்று சொல்லி பல ஊர்களில், பல நாட்டில், பல தேசத்தில், நம்முடைய இந்தியாவிலையும் சரி, ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெருவு விக்கிரகங்கள் இல்லாத ஊரே இல்லை என்று சொல்லலாம். இது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம். கோயில் திருவிழா என்று சொன்னால் விக்கிரகத்தை தான் ஊர்வலமாக கொண்டு வருகிறார்கள். சரி, இப்படி விக்கிரகங்கள் என்று சொன்னால் அவைகள் தான் விக்கிரகங்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்ல வருகிறேன். நிறைய பேர் ஏன் கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகள் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? ஓ, அதுதான் விக்கிரகமா? எது? நான் சொல்கிற புறஜாதியார்கள் ஆண்டவரை அறியாமல் வேறு தெய்வங்களை உருவத்தினால் வழிபட்டு கொண்டிருக்கிறது மட்டும்தான் விக்கிரகம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது தவறு நான் சொல்கிறேன். அதுவும் விக்கிரகம்தான். அவைகளை மட்டும் அங்கே ஆண்டவர் சொன்னதாக சொல்லலைங்க. இன்றைக்கு அப்படி நினைத்து கொண்டு தான் இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? இயேசுநாதரை போல ஒரு சிலையை செய்தோ, அல்லது உருவத்தையோ, ஒரு படத்தையோ, ஒரு ஃபோட்டோவையோ, இதை விட தாண்டி இன்னும் சில உருவத்தை, சொரூபங்களை வாங்கி வீட்டில் வைத்து, அதுக்கு வண்ண விளக்குகளை வைத்து, அலங்கார விளக்குகளை வைத்து, மின்னு வச்சு, இதை சிலர் இன்னும் கழுத்தில் போட்டுக்கிறது என்ன பாருங்க. இதெல்லாம் விக்கிரகம் வாங்க. நிறைய பேருக்கு தெரியல, என்ன நினைக்கிறாங்க? இது இயேசுநாதர் படம், இது இயேசுநாதர் ஃபோட்டோ அப்படின்றாங்க. அதுவும் விக்கிரகம்தான். நல்லா புரிஞ்சுங்க. எனவே அவர் ஆண்டவர் 10 கற்பனையை தெளிவாக சொல்றாரு.
எனக்கு ஒப்பாக யாதொரு சொரூபத்தையும் எனக்கு ஒப்பாகன்னு அவரை போலவே நீ செய்யாதன்ற நீ செஞ்சு வச்சுட்டு உட்காந்துக்கிறேன். சரி, இது போகட்டுங்க. இப்போ நான் விஷயத்தை வரும். இங்கே நம்ம பார்த்தோம் என்ன போட்டிருக்குதுங்க. இப்போ என்ன படித்தோம் நம்ம? சாபத்தீடான காரியங்கள். நான் சொல்ல வந்ததுன்னா, இந்த விக்கிரகங்கள் வீட்டிலே இருந்தாலோ அதை வழிபட்டாலும் வழிபடாமல் வீட்டிலே நீங்கள் ஒழித்து வைத்திருந்தாலும் அதை அழகுக்கு என்று சொல்லி நீங்கள் வைத்திருந்தாலும் நான் சொல்ல வருகிறேன். சில அழகுக்காக வைத்திருக்கிறேன்னு நாங்கள் எல்லாம் வணங்குறது இல்லைங்கன்னு சொல்லுவாங்க சில பேர். கவனிங்க, அங்கே வசனத்தை பாருங்கள். யோசுவாவில் நம்ம படித்தோமே, என்ன போட்டிருக்குது? சாபத்தீடானதை எடுத்து கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும். நம்ம பேச்சு வழக்கிறபடியே இருக்கு பண்டம்பாடி. அப்போ நீங்கள் வைத்திருக்கிற பண்டம்பாடிகளுக்குள்ளே அதை கொண்டு போய் மறைச்சி வச்சுக்கிறது, வணங்குறது இல்லை. அதை போய் இப்போ நம்ம வணங்குறீங்கன்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி நீங்கள் வச்சிருக்கிறது என்னது? சாபம். அப்போ வாழ்க்கையில் குடும்பத்தில் சாபம் எங்கேருந்து வருகிறது என்று புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இது தெரியலையே. நாங்கள் அது கோயிலுக்கு போகிறதில்ல, நாங்கள் இப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் சரிதான்ப்பா. நீ அதை ஒழிச்சு வச்சிருக்கிற, நீ அதை மறைச்சி வச்சிருக்கிற. இது சாபம். இது உன்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் சாபத்தை கொண்டு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சாபத்தீடான காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறைத்து வைக்காத. அப்போ ஒளிவு மறைவு இல்லாமல் ஒரு ஓப்பன் ஹார்ட், ஓப்பன் டாக்காக இருக்கணும். இதில் நிறைய காரியம் இருக்குது. விக்கிரகத்தை மட்டும் நான் சொல்லலைங்க. என்ன, உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களையும் சரி, என்ன, நம்ம எதையும் மறைக்காமல் ஒளிவு மறைவின்றி எதையும் நம்ம வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு இந்த சம்பவத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 30வது வசனம். இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம். என் தெய்வங்களை ஏன் திருடிக் கொண்டு போகிறாய் என்று கேட்டான். யாக்கோபுடைய மாமனார் அந்த மாமனார் அடுத்திருந்து 2 பெண்களை அவன் திருமணம் செய்து கொண்டு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். புறப்பட்டு வந்து கொண்டிருக்கும் போது யாக்கோபுடைய மாமனார் வந்து கேட்குறாரு, நீ போகிறது தான் போகிறப்ப, நீ போகிறத பற்றி பரவாயில்ல, அங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்குது? என் தெய்வங்களை ஏன் திருடிட்டு போகிற? ஐயோ, யாருங்க திருடிட்டு போகிறது? பார்க்கலாம். 32வது வசனம். ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடு விட வேண்டாம். உம்முடைய பொருள்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்தறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். ராகேல் அவர்களை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். பார்த்தீங்களா? ராகேல் தன்னுடைய தகப்பன் வீட்டில் தன் தகப்பனுக்கு தெரியாமல் ஒரு விக்கிரகத்தை திருடிட்டு வந்துட்டான். இது யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாதுங்க. யாருக்குமே தெரியாது. அப்பாவுக்கும் தெரியல, புருஷனுக்கும் தெரியல. அதுதான் நீங்கள் யோசித்து பார்க்கணும். கர்த்தருக்கு தெரியும், அது வேறு விஷயம். ஆனால் யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டான். இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்? காணும், அவ்வளோதான். அதனால் இவன் வந்து கொந்தளிக்கிறான். யார்? ராகேலுடைய அப்பா. காணாமல் போயிடுச்சு, யார் ஆச்சு போச்சுன்றான். உடனே யாக்கோபு என்ன நினச்சிட்டு இருக்காரு? இதை யார் எடுப்பா, இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் இப்போ படிச்சிங்களா, கேட்டிங்க பார்த்தீங்களா? நீங்கள் இதை வந்து யார்கிட்டையாவது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால், நீங்கள் காணாமல் போன இந்த பொருளை எங்கள்கிட்ட இருக்கிறதாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அது யாராக இருந்தாலும் சரி, என்ன செய்யக்கூடாது? அங்கே இருக்க பாருங்கள், உயிரோடு விடாதீங்க. அப்போ எந்த நம்பிக்கையில் சொல்கிறான்? இது நம்மள்கிட்ட இல்லை, நம்மளை யாரும் நம்ம கூட வரவங்க யாரும் எடுத்துகிட்டு வரலன்ற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறான். அதெல்லாம் யாரும் எடுத்துகிட்டு வர கிடையாது. நீ வேணால் பாரு, இருந்துச்சுனாக்கா அவங்களை உசுரோடு வைக்க வேணான்றான். ஆனால் யார்கிட்ட இருந்துச்சு? ராகேல்கிட்ட இருந்தது யாருக்கு தெரியல? புருஷனுக்கே தெரியல. யோசித்து பாருங்கள். மறைத்து வைத்த இந்த காரியத்தை நான் சொல்கிறேன். இப்படி இருக்கும்போது 33. அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தோம், ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான்.
ராகேல் அந்த சொரூபங்களை எடுத்து ஒட்டகச் சேணத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர் சாமர்த்தியமா என்ன பண்ணிட்ட, மறைச்சு வச்சிருக்கிறார். நாங்கள் வசனத்துக்கு வரைகிறேன், யோசுவாவில் பார்த்தோம், சாபத்தீடானதை நீ ஒளித்து மறைத்து வைத்திருப்பது பாவம் நான் சொன்னேன். இந்த ராகேல் செய்தது சரியா? ஒரு சொருபத்தை எதுக்கு எடுத்தான், ஏன் எடுத்தான், எதனால் எடுத்தான்னு தெரியல. ஒருவேளை அழகாக இருக்குன்னு எடுத்தாலா, அது வணங்குறாங்களோ இல்லையோ, ஒருவேளை அழகுக்காக கூட எடுத்த, எதுவாக இருந்தாலும் சரி, தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டா, திருடிட்டு வந்துட்டா, யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல, எடுத்துகிட்டு வந்தே விட்டா. எவ்வளோ சாமர்த்தியமாக அதை மறைச்சி வச்சுட்டா. அவள் எங்கே பார்த்தாலும் போய் தேடி பார்க்குறான். என்ன எழுதிருக்குது, ஒட்டகத்து மேலே வச்சு அது மேலே ஏறி உட்காந்துட்டாலாம். எவ்வளோ சாமர்த்தியம். என்ன நடந்ததுன்றதை பார்ப்போம். கவனிங்க, இப்படியெல்லாம் அவள் செய்ததனால அவள் வாழ்ந்தாளா? நான் சொல்ல வருகிறது, உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், நீங்கள் செய்த காரியங்கள், நீங்கள் செய்கிற காரியங்கள், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள், ஒரு வேளை கவனிங்க, நீங்கள் இந்த ராகேலை போல நீங்கள் எதையும் எடுத்துக்கொள்ளாமலும் திருடாமலையும் ஏன்னா மறைத்து வைக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்ல வருகிறது, நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்களோ அது எனக்கு தெரியாது, ஆனால் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். யாருக்கும் தெரியாமல் அது ஒளித்து வைத்திருக்கலாம். யாருக்கு தெரிய போகுது என்று சொல்லி இங்கே நினைத்து கொண்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அது உன் வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு வரும்? சாபத்தை கொண்டு வரும். நான் சொல்ல வரேன், இவன் அப்படி தான் நினச்சிக்கிட்டான். யாருக்கு தெரிய போகுது, யாருக்கும் தெரியாது என்று சொல்லி மாதிரி நான் சொல்கிறேன். விக்கிரகங்களையும் சரி, விக்கிரகங்கள் என்று சொல்லும்போது அது இன்னும் அது டெஃபினேஷன் கொடுக்குறோன்னாக்கா, பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை சொல்லப்படுது. அப்போ எதன் மீதெல்லாம் உனக்கு விருப்பம் இருக்குதோ, ஆசை இருக்குதோ, அதையெல்லாம் விக்கிரகம்தான். இப்படிப்பட்ட விக்கிரகங்களை நீ ஒளித்து வைத்திருப்பாய் என்று சொன்னால், மறைத்து வைத்திருப்பாய் என்று சொன்னால், இது யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நீ நினைத்து கொண்டு இருப்பாய் என்று சொன்னால், அது உனக்கு என்னத்தை கொண்டு வரும்? அப்படியா? நான் உங்களுக்கு சாபத்தை பற்றி சொல்ல வரல, சாபம் வரக்கூடாது என்பதை பற்றி பேசிட்டு வரேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் என்ன நடந்தது. நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்படி இந்த காரியங்களை எவ்வளவு சாமர்த்தியமாக அவள் மறைத்து எடுத்துக்கொண்டே வந்துட்டா. கண்டே பிடிக்க முடியல. இன்னும் திறமைசாலி. நீங்கள் கூட நினச்சிட்டு இருக்கலாம், இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கலன்னு. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 19வது வசனம். ராகேல் மரித்து பெத்லகேம் எனும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். என்னது? ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் என்னது? நீங்கள் அதில் என்ன கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். எங்கே எடுத்துகிட்டு வந்தாலே ஊருக்கு போய் சேர்ந்தாளா? அங்கே என்ன எழுதியிருக்கு பாருங்கள். நீங்கள் ஊருக்கு போகிற வழியிலே, அப்போ நான் போகிற வழியிலே செத்துட்டான்னு நான் சொல்கிறேன். இது எவ்வளோ துயரமானது. அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஊருக்கு போகிற வழியிலே எடுத்துகிட்டு வந்தால அந்த சொருபத்தை, அப்போ அது சாபம். அவளை வாழ விடலையே. ரொம்ப திறமையாக இருந்தா, சமத்தாக இருந்தா, சாமர்த்தியமாக தான் இருந்தா. புருஷனுக்கே தெரியல பாருங்கள். அது ரொம்ப வேடிக்கைதில்லை. அவங்க அப்பாவுக்கு மறைச்சது இல்லைங்க, அவனுக்கே தெரியாது. யாருக்கு தெரியாது? யாக்கோபுக்கு தெரியவே தெரியாது. மறைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். என்னாச்சு? வாழ்ந்தாளா? பைபிளில் எழுதியிருக்குது. சொல்கிறாங்களா, பாதியிலே போயிடுவாங்கன்னு. எவ்வளோ பெரிய துயரம், துக்கம் யோசித்து பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், சாபத்தீடான காரியங்கள் உங்கள் வீட்டிலே வைத்திருக்காதீங்க. சாபத்தீடான காரியங்களை உங்கள் வீட்டில் மறைச்சி வைக்காதீங்க. சாபத்தீடான காரியங்களை உங்கள் வீட்டில் ஒளித்து வைக்காதீங்க. இது யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நான் விக்கிரகத்தை மட்டும் சொல்லலை. விக்கிரகத்துக்கு ஒப்பாக இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சுரூபம், இந்த உருவம், இந்த விக்கிரகத்து இல்லாமல் நீங்கள் உடனே அதில் நம்மகிட்ட இல்லை. நீங்கள் நான் சொல்கிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய வாலிப வாழ்க்கையில் இன்றைக்கு வீட்டுக்கு தெரியாமல், மற்றவர்களுக்கு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் என்னென்ன காரியங்கள் செய்து கொண்டிருப்பதை உங்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம். உங்களுக்கு அடுத்ததாக ஆண்டவருக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது. உண்மையாக சொல்லப்போனால் நிறைய காரியங்கள் எனக்கு தெரியல, தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை.
சிலர் நினைக்கிறாங்க தெரிஞ்சிருக்கும்னு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன தெரியும் எனக்கு? ஒரு சில காரியங்கள் எனக்கு தெரிந்து விடுறதுனால எல்லாமே எனக்கு தெரியும் சிலர் நினச்சிக்கிறாங்க. அது நினச்சிட்டு போட்டு நான் விட்டுட்டேன். அதை நான் உண்மையாக சொல்கிறேன். ஒரு சில காரியங்கள் கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஷாக்காக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாளாக இவ்வளோ காரியம் நடந்துட்டு நமக்கு தெரியல என்று சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னு எனக்கு புரியல, எனக்கு தெரியல. சரி விடுங்க. ஆனால் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இது போன்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நான் அதை தான் சொல்ல வந்தேன். இன்றைக்கு இந்த சபையில் இருக்கிற விசுவாசியில் இருக்கிற நீங்கள் உங்களை எதுவாக இருந்தாலும் சரி, நான் உங்களுடைய பர்சனல் மேட்டரில் நான் இன்டர்ஃபியர் ஆக விரும்பலை. அதே சமயத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் அதை என்னிடத்தில் வெளிப்படையாக சொல்வது தவறு அல்ல. ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் கண்டிப்பாக சொல்ல வரல. சொன்னால் நல்லது, அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க என்று சொன்னால் ஒரு ஆலோசனைக்காக தான். உங்கள் காரியங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணத்தில் நான் சொல்ல வரல. உங்களை சீர்படுத்த, உங்களை திருத்த, உங்களை வழிப்படுத்த, உங்களை நெறிப்படுத்துவதற்கு அது உபயோகமாக இருக்கும். அநேக இடத்துல இதெல்லாம் போய் சொல்கிறதா என்று சொல்லிட்டு போய் எங்கேயாவது போய் சிக்கிக்கிட்டு முட்டிக்கிட்டு வந்து அப்புறம் வந்து நின்று வராங்க. என்ன பிரயோஜனம்? முன்னாடியே கேட்டால் நம்ம அவங்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்துருப்போம், ஒரு வழியை செய்திருப்பேன். இன்றைக்கி எல்லாம் நடந்ததுக்கப்புறம் வராங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் என்னிடத்துல ஒரு ஆலோசனையாக கேட்டு, ஒரு ஜப ஆலோசனையாக ஜெபிப்பதாக கேட்டால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதெல்லாம் அவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் போய் சொல்லணுமா என்று சொன்னால் அது உங்கள் இஷ்டம். அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சிங்க. அதனால் எல்லோரும் எல்லாவற்றையும் வந்து என்னட்ட தான் சொல்லணும்னு நான் நினைக்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை, நான் விரும்பவும் இல்லை. நான் அதை கட்டாயமாகவும் சொல்லலை, ஆலோசனையாக நான் சொல்லுகிறேன். அப்படி நீங்கள் சொல்வீங்கன்னா அது எனக்கு பெரிய பாரம்தான். அது இப்போ நான் ஏன் இந்த சஜஷனை சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் நலனுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் தவிர உங்கள் விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் நான் சொல்லலை. ஓ எப்படி போட்டு வாங்குறாரு பாடுறா, நம்ம விஷயத்தெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கணும். நீ சொன்னால் சொல்லாட்டி எனக்கு என்ன இருக்குது? எனக்கு ஒன்று, எனக்கு நஷ்டம் உங்களுக்கு தான். ஏதாவது ஒரு காரியத்தில் போய் நீங்கள் சிக்கிக்கொள்ளும் பொழுது அப்போ வந்து என்னோட ஜபத்துக்காக வந்து நிற்கும் போது அதுக்கு ஏங்க நாங்கள் வரோம், நாங்களே ஜபம் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லது. எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்லா இருந்தால் சரிங்க. இல்லையே பிசாசு, நான் சொல்கிறேன், உங்களை வழி விலக செய்திருவான். ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் இதை நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அதை அகற்றி விடுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், சுரூபமாக இருக்கிற விக்கிரகத்தை மட்டும் நான் சொல்லலை, உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ரகசியமான காரியங்கள், அதாவது நான் சொல்ல வர்றது ரகசியமான பாவங்கள். ரகசியம் என்று சொல்லும்போது உங்கள் ரகசியத்தை தெரிஞ்சுக்க நான் விரும்பலை. இன்றைக்கு யாருக்கும் தெரியாமல் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பாவமான கிரியைகள், அது உன்னை எங்கே கொண்டு போய் விடும்? சாபத்துக்குள்ளாக கொண்டு போய் விடும். எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை எச்சரிக்கைப்படுத்துகிறார். ஏன்னா அவருடைய விருப்பம் என்ன என்று சொன்னால், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் என்ன வந்துவிடக்கூடாது, சாபம் வந்துவிடக்கூடாது என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்போவும் நான் தெளிவாக சொல்கிறேன், ஆண்டவர் யாரையும் நேரடியாக சபிக்கிறது கிடையாது. ஆனால் அவர்களே என்ன செய்கிறாங்க? சாபத்தை தேடிக்கொள்கிறாங்க. பைபிள் ஒரு வசனம் இருக்குது தெரியுமா? இன்று உங்களுக்கு முன்பாக நான் சாபத்தையும் சாபத்தையும் உங்கள் முன்னால் வைக்கிறேன், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கன்றாரு. இதை விட என்ன வேணும்? அப்போ நீ எதை தெரிஞ்சுக்க போகிறீங்க? ஆசீர்வாதத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. நான் இதை வேணும்னு நீ எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாக வரீங்க. நான் சொல்கிறேன், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் 2 பொருளை கொண்டாந்து வச்சு உனக்கு 2ல் எது வேணும்னு கேட்குறாரு. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க? கண்களை மறைக்கப்பட்டதுனால, பிசாசு உள்ளத்தில் வஞ்சிக்கிறதுனால, நல்லதை தெரிந்து கொள்வதை பார்க்கிலும் அநேகர் இன்றைக்கு தீமையானது தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அது தீமையானது என்று தெரிந்து என்று சொல்கிறதை விட அது அவருடைய கண்களுக்கு என்னவாக தெரிகிறது? அது நல்லதாக தெரிகிறது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லணுன்னாக்கா, ஆதி ஆதியில் நடந்த சம்பவத்தை தான் நம்ம சொல்லணும். என்னது? ஆண்டவர் ஆதாம் ஏவா இருவரையும் படைத்த பிற்பாடு அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. மூன்றாம் அதிகாரத்தில்
முதல் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. நிறுத்துங்க, அது அப்புறம் படிப்போம். அதுக்கு முன்னாடி இதை படித்தா சரியா இருக்கும். 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கவே இந்த புசிக்கலாம், தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழங்களையும் நீ சாப்பிடலாம், சாப்பிடு. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அந்த பழத்தை மட்டும் நீ சாப்பிடாத. அதை நீ புசிக்கும் நாளில், அந்த பழத்தை நீ பறித்து நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், செத்த நீனு சாகவே சாவாய் என்று கட்டளையா சொல்லியிருக்காரு. சும்மா சொல்ல அவரு ஆர்டர். அப்புறம் கட்டாயம் கண்டிப்பா சொல்றேன், செய்யாத, சாப்பிடாத, பறிக்காத அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லிடுறாரு. அந்த தோட்டத்தில் இருக்க எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், இந்த ஒன்றை தவறுன்னு. ஆனால் இங்கே பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிப்பதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று இருக்கிறதை கண்டு பார்த்து அதன் கனியை பறித்து, அந்த பழத்தை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். கவனிங்க, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆண்டவர் சொல்றாரு இதை தொடாத, இதை பறிக்காத, இதை சாப்பிடாதன்னு சொல்லிட்டாருங்க. விட்டுட வேண்டியதுன்னு. அப்போ என்னதுங்க, இவ்வளோ பழம் இருக்குதுங்க, அதை தவிர எல்லா பழத்தையும் சாப்பிட்லான்னு சொல்கிறாரு. கண்ணு எங்கே போகுது? எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதில் தான் கண்ணு போகுது. சரி, போயிடுச்சு. அந்த பார்க்கும்போது அந்த பழம் எப்படி இருந்ததுன்னு அவங்க விவரிக்கிறாங்க. அது எப்படி இருக்குதான், அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? அழகாக இருக்குது, இன்பமாக இருக்குது, ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இழுக்கப்பட்டு போய் வஞ்சிக்கப்பட்டு தான் சாபத்தை சம்பாதிச்சுக்கிட்டான். நான் என்ன சொல்ல வருகிறேன், உங்கள் வாழ்க்கையிலையும் தீங்கான காரியங்கள், தீமையான காரியங்களை பிசாசு உங்களை மயக்கி உங்கள் கண்ணுக்கு முன்பாக அழகாக காட்டுவான். இங்கே பாரு, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அருமையாக இருக்குது, எவ்வளோ இனிமையாக இருக்குது, எவ்வளோ இன்பமாக இருக்குது. இதெல்லாம் அனுபவிக்காமல் என்ன நீ ஏசுன்னுட்டு ஓடிட்டுருக்க, ஐயோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான். அப்படி தானே இன்றைக்கி பாத்திரத்தில் அந்த மதுபானத்தை பற்றி பைபிள் எழுதியிருக்குது. வர்ணமாக அழகாக என்ன செய்தான், அதை பாத்திரத்தில் பல வர்ணமாக இருக்குதான். உண்மையான கடலை எப்படி பார்த்தீங்கன்னா கலராக தான் வச்சுருக்கான். அது லைட்டை வேறு போட்டு விட்ருவோம், அழகாக அட்ராக்டாக மனுஷனுடைய கவர்ற மாதிரி. நான் இதை மட்டும் நான் சொல்லலை, இன்றைக்கு தீங்கான காரியங்கள் எல்லாமே மனிதனை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, கவரக்கூடியதாக தான் வைத்திருக்கிறார்கள், விற்பனையும் செய்கிறார்கள், அதுதான் விற்பனையும் ஆகிறது. இப்படித்தான் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், அதில் சிக்குண்டு இழுப்புண்டு போகிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன், சாபம் எப்படி உங்கள் வாழ்க்கையில் வருகிறது என்பதை பற்றி நான் சொல்லுகிறேன். எனவே ஆண்டவர் உங்களுக்கு நன்மையும் வைத்திருக்கிறார், தீமையும் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார், சாபத்தையும் வைத்திருக்கிறார். ஆனால் மனுஷனுடைய மனம் எதை தேடுகிறது, நாடுகிறது, விரும்புகிறது என்று சொன்னால், இது சாபம் என்று தெரிந்து என்று நான் சொல்றதை விட, சாபம் என்று தெளிவாக தெரிந்து என்று என்னால் சொல்ல முடியல. அவங்களுடைய மனசு அதை கவருது, அவங்களுடைய மனசு அதை ஈர்க்குது, அவங்க மனசுக்குள்ள ஒரு விருப்பத்தையும் இச்சையும் ஆசையும் ஒரு தூண்டுது. அதனால் அதனுடைய விளைவு என்ன ஆகும் என்பதை பற்றி நினைக்காம யோசிக்காம அதை போய் செய்து அதில் போய் சிக்கிக்கிறாங்க. எலியை நிறைய பேர் எலி பொறி வைக்கிறோம், வீட்டிலலாம் வச்சு எலி பிடிக்கிறீங்க. எலி பொரியில் என்னென்னலாம் வைப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும், எதை வச்சாலும் வந்துடும். அது தக்காளி பழம் வைப்பாங்க, தேங்காய் வைக்கிறாங்க, வேர்க்கடலை வைக்கிறாங்க, எதையோ வைக்கிறாங்க. ஆனால் அந்த எலிக்கு இது என்னன்னு தெரிய மாட்டுது. இது நம்ம பொறி வச்சு பிடிக்கிறதுக்காக தான் என்று தெரியாமல் அதை காணும் பொழுது, பார்க்கும்போது அதனால் அது ஈர்க்கப்பட்டு அதன் மேலே உள்ள ஈர்ப்புனால் அதை சுவைத்து பார்க்கும் பொழுது வரும்பொழுது பெட்டியில் டப்புன்னு மூடிக்குது, முடிஞ்சது கதை. இதே போல தான் சாத்தான் உங்களை பொறி வச்சு பிடிப்பதற்காகவே, உங்கள் மனசை கவருவதற்காக, உங்கள் மனசை ஈர்ப்பதற்காக இது மாதிரிலாம் சாயம் பூசி கலராக
அழகுப்படுத்தி உங்களை இருக்கிறான் அதில் போய் சிக்கிக்கிட்டு என்னத்தை வரவழைச்சிக்கிறீங்க? எதை வரவழைச்சிக்கிறீங்க? சாபத்தை வரவழைச்சிங்க. அப்போ இந்த சாபத்துக்கு யார் காரணம்? கர்த்தரா? கிடையவே கிடையாது. கர்த்தர் என்ன எப்படி விட்டுட்டார்? ஏன் ஆண்டவரை குறை சொல்கிறேன்? நீங்கள் தான் ஏன் காரணம். அவர் தான் சொல்கிறார், இதோ உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன்ட்டார் அவர். நீங்கள் என்னதை எடுத்துக்கணும்? ஆசீர்வாதத்தை எடுத்துக்கணும். அப்போ உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாமலும் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டும் சாபம் தொடர்றதுக்கான காரணம் உங்களிடத்தில் தான் இருக்கிறது. உங்களிடத்தில் தான் இருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட விக்கிரகங்களை நீங்கள் என்ன செய்யணும்? அகற்றுங்க. மூடி வைக்காதீங்க, ஒளிச்சு வைக்காதீங்க, மறைச்சி வைக்காதீங்க. கர்த்தர்கிட்ட ஒத்துக்கொள்ளுங்க, ஒப்புக்கொடுங்க. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆசீர்வதிக்கப்படுவதற்கான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் தங்காமல் சாபம் வருவதற்காக காரியங்களுக்கு நீங்கள் இடம் தரக்கூடாது. எப்படி என்று சொன்னால், நாம் இங்கே பார்க்குறோம், இயேசு வந்த உடனே அவர் சொல்கிற காரியத்தை பாருங்கள். என்ன சொல்கிறாரு? நான் யாரிடத்திலாயிலும் எவனிடத்திலாயிலும் எதையாகிலும் அநியாயமாக வாங்கியிருந்தா நான் என்ன செய்கிறேன்? அதை நாளத்தனையாக திரும்ப. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதுவுமே உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் எதையுமே அநியாயமாக வாங்காதீங்க. அநியாயமாக வாங்காதீங்க, நியாயமானதை வாங்கிக்கிங்க. எதை வாங்கினாலும் நீங்கள் வாங்குகிற காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், அது என்ன அநியாயத்தை நாங்கள் காசு போட்டு விலை கொடுத்தா வாங்குகிறோம். நான் அதை சொல்லலை. அநியாயமாக என்னென்ன, அடுத்தவங்களுடைய பொருள் அடுத்தவங்களுக்கு சேர வேண்டியது அல்லது அடுத்தவங்களுடையதை நியாயமான முறையில் வாங்காமல் அநியாயமான முறையில் வாங்கிறதுனா என்னது? அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படுவது, விருப்பப்படுவது, அபகரித்து கொள்வது, எடுத்துக்கொள்வது, எந்த விதத்துலையும் எந்த வகையிலையும் அதை செய்யலாம். இது நான் என்ன சொல்ல வருகிறேன், இது உன்னுடைய குடும்பத்திலே சாபத்தை கொண்டு வரும். உங்களுக்கு அது எளிதாக கிடைக்கலாம், தானாக கூட கிடைக்கலாம், தானாக கூட வரலாம். ஆனால் அது சாபத்தை கொண்டு வரும். இதை ஒரு உதாரணத்தை நான் சொல்லணுன்னாக்கா, இன்றைக்கி திருமண விஷயங்களில் நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியாகவே ஒரு பெண்ணு பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு மாப்பிள்ளை பார்க்குறதா இருக்கட்டும், பொதுவாக மாப்பிள்ளை விட பெண்ணை பார்க்குறவங்கள தான் சொல்லணும். பெண்ணை பார்க்க தொடங்கின உடனே ஃபோட்டோவை பார்க்குறது கிடையாது, பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்குறது இல்லை, விசாரிக்கிறது இல்லை. எடுத்த உடனே நிறைய பேர் கேட்குற கேள்வி உங்களுக்கு தெரியும். என்ன செய்வாங்க, எவ்வளவு கொடுப்பாங்க, எத்தனை பவுனு போடுவாங்க. இன்னும் அது முகத்தையே பார்க்கல, அதுகளுடைய வயசு என்னன்னு தெரியாது, படிச்சிருக்கேன், அது அப்புறங்க. அதை முதல்ல பாருங்கள், அப்புறம் போய் பார்ப்போம். என்ன இது? இதெல்லாம் சரியான காரியங்கள் தான். இது ஒழுங்கும் இல்லை, இது நியாயமும் இல்லை. அநியாயமாக வாங்குவது. என்ன சொல்கிறேன்னா, வரதட்சணையாக கேட்குறாங்க. அவங்க பொண்ணுக்கு அவங்க விருப்பப்பட்டதை அவங்க ஏதாவது கொடுக்குறாங்க, செய்கிறத நீங்கள் வாங்கிக்கிங்க, நான் அதை வேணான்னு இல்லை. இவ்வளோ டிமாண்ட் பண்ணி கேட்குறாங்க பாருங்கள், எனக்கு இவ்வளோ வேணும், இதை போடணும். எதுக்கு? ஊர் மெச்சிக்கணும், ஊர் கௌரவத்துக்காக சொல்லிக்கணுமா? இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாராவது ஏதாவது செஞ்சுட்டு போட்டோம், இதுதான் நாட்டில் நடக்குது. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கீங்க, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே இந்த மாதிரி எண்ணம் வரவே கூடாது. நீங்கள் அப்படி செயல்படக்கூடாது. ஊரில் செய்கிறவன் உலகத்தான் செய்வான். அது சரியா? நான் அது சரின்னு நான் சொல்ல வரல. இப்போ நம்ம சொல்கிறதில் அவங்க கேட்பாங்க. நான் சொல்கிறத நீங்கள் தான் கேட்பீங்க, ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் தான் கேட்குறீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட அதை சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கும் இது பொருந்தும். அவங்களும் அநியாயத்தை தான் சம்பாதிச்சிட்ருக்கிறாங்க. அவங்க செய்கிறதெல்லாம் தவறு தான். அப்போ நீங்கள் செய்யலாமா? அதனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில்
ஒரு சிலர், நான் எல்லாரையும் நான் சொல்லுவேன், நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் இன்னும் அந்த உலகத்தானை போல தான் இருக்கிறாங்க. பார்க்கறதுக்குள்ளேயே முதல்லையே கேட்டுக்கிறது, கொஞ்சம் வசதியான இடமா பாருங்கள், அது உங்கள்கிட்ட வாழுமா? நீ வசதியை பார்க்குறிய. கர்த்தர் உனக்கு என்ன கொடுக்குறாரோ, கர்த்தர் உனக்கு என்ன தருகிறாரோ, கர்த்தர் உனக்கு யாரை நியமித்திருக்காரோ அப்படிப்பட்டவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். இன்றைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தீர்மானிச்சிடுறாங்க. நான் சொல்கிறேன், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்கிறேன். கர்த்தர் நமக்கு யாரை வைத்திருக்கிறாரோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்படி வரணும். நம்ம பார்க்கும்போதே அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ நான் என்ன சொல்கிறது, ரொம்ப நாளாகவே ஒரு காரியம் உங்கள்கிட்ட நான் பல வருஷங்களாக இது நினைப்பேன். அது சிலருக்கு சங்கடமாக இருக்குமேன்னு நான் சொல்கிறதில்ல. இன்றைக்கி நான் சொல்லி தான் ஆகணும்னு நான் என்ன சொல்கிறது, நான் இதை ஒரு தூரம் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ என்னை பற்றி நான் சொல்லணும்ல, என்னுடைய திருமண காரியத்தை பற்றி நான் சொல்கிறேன். என்னுடைய திருமண காரியத்தை பற்றி பார்க்கும்போது நான் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தேன். ஆண்டவர் நமக்கு யாரை காண்பிக்கிறாரோ, யாரை கொடுக்குறாரோ அதுதான் அப்படின்ற ஒரு ஜெபத்தில் நான் வைத்திருந்தேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அது அந்த எல்லா காரியத்திலுமே நான் சொல்ல முடியும், எதை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்காரோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருந்தேன். நான் ஒரு எதிர்பார்ப்பில் தேடவே கிடையாது. நான் எப்படி எதிர்பார்ப்பில் தேடினேன் என்று சொல்கிறது அதையும் சொல்கிறேன். நான் ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு தான் எனக்கு திரும்பணும். அதனால் அப்போ நம்முடைய ஊழியத்துக்கு உதவி என்று சொல்கிறத விட ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கணும், ஊழியம் செய்யவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் நல்லது, அதுதான் நமக்கு தேவை என்று அந்த கண்ணோட்டத்தில் தான் நான் பாடுறேன். எனக்கு எத்தனையோ இடங்களிலிருந்து அதிகமாக படித்தவர்களும் வேலையில் உள்ளவங்க வசதியாக இருக்கிறவங்களாம் எனக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்தார்கள். என்னென்னமோ சொல்லி எனக்கு அதில் விருப்பமே இல்லை. என்ன விருப்பம் இல்லை, காரணம் என்ன, என்னுடைய மைண்டெல்லாம் ஊழியம் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ உங்கள் மத்தியில் இருக்கிற அவர்களே ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நான் ஒரு புத்தகத்தில் அவர் கொடுத்தது சொல்கிறேன், ஊழியக்காரர் மணமகன் தேவை. நான் எப்படி சூஸ் பண்ணுன்றதை நான் இந்த மேரேஜ் பேரோட பார்க்கும்போது ஊழியக்காரர் மணமகன் தேவை. நான் அதை கவனித்து பார்த்தேன். பரவாயில்லையே, ஊழியக்காரர் வேணும்னு கேட்குறாங்களே, யாராக இருக்குன்னு பார்த்தா அந்த டீட்டெயில்ஸ், அந்த பயோடேட்டா அடிப்படையில் தான் இவங்களுடைய குலம் கோத்திரம் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் பார்த்தது அந்த உணவு தான். அவங்க என்ன படித்தாங்களே, அதுக்கப்புறமா தான் இந்த காரியங்களை விசாரித்தோம், போனோம், வந்தோன்னு வச்சுங்க. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லணும். நான் ரொம்ப நாளாகவே இது சொல்லாமல் தான் இருந்தேன். இப்போ சொல்லலாம்னு எனக்கு தோணுது. அது என்னவென்று சொன்னால், என்னுடைய குடும்பத்தை பற்றி எனக்கு நெருக்கமானவர்கள் தெரியும். என் குடும்ப பின்னணியை நான் சொல்கிறேன். என்னுடைய தகப்பனார் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவர். எங்களுக்கு வீடு வாசல் நிலவெல்லாம் இருக்குது. நான் ஒரு படித்திருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு அந்த கிராமத்தில் ஒரு இதில் இருக்கிறேன். அதனால் அதுக்கு ஏற்றாறு போல் இந்த அந்தஸ்து அது இதுன்னு வேணுன்ற எண்ணத்தை தானே பார்ப்பாங்க. அந்த எண்ணத்தில் நான் பார்க்கல. வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமா எங்கள் வீட்டார் என்று சொல்லும்போது என்னுடைய தகப்பனார் சேர்ந்தவங்க சொல்கிறேன், உலகத்தாரை போல் பேச ஆரம்பித்தாங்க. உலகத்தாரை போல். உடனே நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தேன். எல்லோரும் என்ன அமர்த்தினாங்க, நீங்கள் கம்மடுன்றாங்க. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படலை, அதனால் அவங்க பேசினாங்க. நான் சொன்னேன், எனக்கு அந்த காரியத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பதை அப்போதே அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். டிமாண்ட் பண்ணக்கூடாது என்று சொல்லி. சரி, அது போகட்டும். அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் இன்னென்னு தான் செய்வேன்ற மாதிரி சில காரியம், நாங்கள் என்ன செய்வேன்னு கேட்கல, அவங்க சொன்னாங்க. அப்படி சொல்லும் பொழுது உலக பிரகாரமாக சொல்லிக்கொள்ளுகிற அளவுக்கு ஒரு பெரிய அளவில் சொல்லிக்கொள்கிற அளவுக்கு கிடையாது. ஆனால் அதை குறித்து நாங்கள் வருத்தப்படலை, கவலைப்படலைன்னு நான் சொல்ல வந்தேன். அதுக்கு சொல்ல வரேன் நான். ஏனென்றால் நாங்கள் நினைத்ததை எதிர்பார்த்தது அதை அல்ல. அதை நான் சொல்ல வந்தது தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக நான் சொல்கிறேன். தேவன் சித்தம் என்னவோ அதை தான் ஏற்றுக்கொள்ளணும். உடனே இவங்க எங்கள்கிட்டலாம் நாங்கள்லாம் இப்படிலாம் செய்வோம், இப்படி தான் பண்ணுவோம், அவங்க சொன்னதெல்லாம் இப்படி சொல்கிறதா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் தடுமாறுது. அவங்க குடும்பத்தில் அவங்க செஞ்சு நாங்கள் இப்படி தாங்க இன்னொரு பொண்ணுக்கு செய்தோம், இவ்வளோ தாங்க செய்வோம் அப்படி இப்படின்னாங்க. நாங்கள் அதை பற்றி சட்டம் பண்ணவே இல்லை. எங்களுக்கு இது வேணும், அது செய்யுங்கன்னு நான் கேட்கவே இல்லை. அவங்க செய்தாலும் செய்யலான்னு போல எனக்கு வேண்டியதை கர்த்தர் கொடுத்தார். அதான் உண்மை. அது என்ன நடந்து ஏது நடந்துன்றது அது என்ன சிதம்பர ரகசியமாக தான். அது நான் ஏன் அதை சொல்லிக்கொள்ள விரும்பலை அப்படின்னு சொன்னால்,
அவங்க வீட்டாரோட சங்கடப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இது நாள் வரைக்கும் நான் சொல்லலை. அதை இதெல்லாம் சொல்ல போனால் இவருக்கெல்லாம் மனசில் இப்படிலாம் இருந்திருக்கணும்னு என்னை தவறாக நினச்சிடக்கூடாதுன்னு தான் நான் யார்கிட்டையுமே இதை சொல்கிறது கிடையாது. இப்போ கூட நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சிலர் நினைக்கலாம் இவ்வளோ தூரம் இவர் பேசுகிறாரு, இவர் எப்படி இருந்திருப்பார் என்று சொல்லி ஒரு கேள்வி எழும்பலாம். அதுக்காக தான் இதை நான் சாட்சியாக சொல்ல வந்தேன். எனக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு வேண்டிய தகுதி இருந்திருக்குது, அதுக்கு சொல்ல வந்தேன். படிச்சிருக்கிறேன், நாங்கள் ஒரு வசதியான குடும்பத்தில் இருக்கிறேன். அப்போ அந்த நீங்கள் நினைக்கிறது போல் மற்றவங்க உலகத்தால் சொல்கிறது போல் அந்த அந்தஸ்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த கௌரவம் இவ்வளோ செய்யணும்னு, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எங்களுக்கும் தகுதி இருக்குது. ஆனால் நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கலை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் நான் சொல்ல வந்தது என்னென்னா, சகையை சொன்ன காரியத்துக்கு நான் சொல்ல வருகிறேன். எதையாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நான் ஏன் அப்படி சொல்கிறாரு அவர்? ஏன் அப்படி சொல்கிறாரு? அவர் நிறைய அநியாயமாக வாங்கி வச்சுட்டாரு, வாங்கியிருக்காரு. அதனால தான் எல்லாத்தையும் அவர் ரட்சிக்கப்பட்டதுனால எல்லாத்தையுமே அவர் கொடுக்குறார். நான் உங்களுக்கு சொல்ல வரேன், அவருக்கு தெரியுது இதெல்லாம் இருந்தால் இயேசுநாதர் நம்ம வீட்டுக்கு வரமாட்டார். அவர் ஏன் இதெல்லாம் சொன்ன? இயேசுவை பார்த்த உடனே அவருக்கு கை ஓடலை, கால் ஓடலை, அவர் என்ன எமோஷனல் ஆகிட்டார். இயேசு நம்ம வீட்டுக்கு வரணும்னா இந்த காரியங்களை நம்ம விட்டு போகணும்னு அவர் மனசுக்குள்ளே தானாகவே எண்ணம் வந்துருச்சு. அதனால தான் அவர் சொல்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கணும்னு சொன்னால், கர்த்தர் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தருக்கு வேண்டாத பிரியமில்லாத காரியங்களை தூக்கி எரிஞ்சிடணும். அநியாயமாக வாங்கினது உண்டானால், நீங்கள் யார்கிட்டையாவது வாங்கி திருப்பி கொடுக்காமல் இருக்கீங்களா? சில பேர் கடன் வாங்கிட்டு திருப்பியே கொடுக்குறதில்ல, தரேன்னு சொல்லுவாங்க, தரமாட்டாங்க. இதெல்லாம் அநியாயம் இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லி வாங்கணும்? நிறைய பேர் கடனை வாங்கிக்கிட்டு கேட்காத கடன்றாங்கல்ல, அது மாதிரி கேட்கலன்னா விட்டுருவோம். அவங்க கேட்கல, அவங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன சொல்லி வாங்கணும்? திருப்பி தரணுன்னு வாங்கணும். யோசித்து பாருங்கள், இதெல்லாம் அநியாயமான காரியங்க. அப்போ உங்களிடத்த இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் இன்னும் திருப்பி செலுத்தாமல் இருக்குன்னு சொன்னால் அது உங்களுக்கு சாபமாக தான் இருக்கும். புரியுதா? அது அவங்க வேணால் வானான்னு சொல்லி விடலாம். அவங்க அப்படி தாங்க சொல்கிறாங்க. போய் கேட்டிங்களா? அவங்க கேட்குறதே கிடையாதுங்க. அவங்க ஏன் கேட்கணும்? அவங்க மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போய் இன்னும் கொடுக்கவே இல்லைன்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அது நமக்கு அவங்க வேணால் நீங்கள் அவங்க கையில் திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா நீங்கள் வச்சிங்க. நீங்கள் ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க 1000 ரூபா, திருப்பி தரேன்னு சொல்லி ஒரு 10 வருஷம் கழித்து என்னால் முடியலைங்க, இந்த வசனத்தை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு, சகையை போல் நானும் மனம் திரும்பி வந்துட்டாங்கன்னு சொல்லி போய் கொடுங்க. அட என்னப்பா நானே மறந்துட்டேன், சரி எடுத்துகிட்டு போனால் எடுத்துருவாங்க, தப்பு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நீங்களே தீர்மானம் போட்டுக்கிறது, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் இதெல்லாம் கேட்க மாட்டேறாரு. அதுபோல் நான் எவ்வளோ காரியத்தை நான் விட்டுட்டேன், எல்லாம் கர்த்தர் பார்க்குறேன். நான் ஒரு காரியம் சொல்கிறேன், உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்காது. அதை தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்காது. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு வேண்டிய ஆலோசனைகளை நான் பேசி கொண்டு வருகிறேன். அப்போ என்னவாகும்? இது போல் காரியங்களை நீங்கள் வைத்திருப்பதனால அது உங்களுக்கு சாபமாக முடியும். அது உங்களுக்கு சாபமாக முடியும். அவங்க கேட்காவிட்டாலும் நான் சொல்கிறேன், நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், கடையில் போய் காய்கறி காய்கறி இல்லை, பண விஷயங்களில் எத்தனையோ முறைகள் நான் பல தடவை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க தெரியாமே எடை போட்டு கொடுத்துருப்பாங்க, பில்லில் சேர்க்காம இருக்க இங்கே வந்துடுச்சுங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. நான் கணக்கை பார்த்துட்டு சொல்லுவேன், இங்கே கணக்கு தவறாக வந்துருக்குதுங்க, இதுக்கு போய் காசு கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லலாம். ஏன்? அந்த காரியம் நமக்கு சாபமாக முடியும். அவருக்கு தெரியாமல் தான் கொடுத்துருக்காரு, அவர் தெரிஞ்சு செய்யலை. எத்தனையோ முறை பண விஷயங்கள் அப்படி தான், கணக்கு தான். அன்றைக்கி கூட எங்கேயோ போயிருந்தேன், ஒரு கடையில் போய் ஏதோ பொருளை வாங்கிட்டு வரேன். வாங்க போது அந்த கடை எனக்கு அந்த பொருளை எடுத்து கொடுக்குறவன் அந்த இதில் கேஷில் இருக்கிறவங்கள்ட்ட அவன் சொல்கிறான் காதால், நான் கொண்டுட்டு போய் பணத்தை கொடுக்குறேன், புரியுங்களா? நான் இத்தனைக்கும் பணத்தை அதிகமாக தான் கொடுக்குறேன், மீதி அவன் கொடுக்கணும். மீதி கொடுக்கும்போது கணக்கை பார்க்குறேன் அதிகமாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அப்படி முடிச்சுட்டு நிற்கிறேன், என்னடா இது நமக்கு கொடுக்க வேண்டியதை அப்படியே தாண்டி அவனை பார்க்குறேன் இவனை பார்க்குறேன், ஒன்றுமே புரியல. என்னங்கன்றான், இல்லைங்க நான் இவ்வளோ ரூபா வாங்கினேன் அதிகமாக இருக்கேன்னு. அதுக்கப்புறம் அவனை திட்டுறான், என்னடா கணக்கு சொல்கிறேன்னு. எதுக்கு சொல்ல வரேன்? வாங்கினமா கம் ஊடணுமா நம்ம பட்டு வந்துகிட்டே இருக்கலாம்ல. சில பேர் அப்படி இருக்கிறாங்க, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அவங்க கையால் தாங்க கொடுத்தாரு, நம்ம ஒன்றும் ஏமாற்றி வாங்கலையே, பொய் சொல்லி வாங்கலையே, இப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க. அதை தான் நான் சொல்கிறேன், இது நமக்கு சாபம்ன்றேன். இந்த சாபமான காரியம் நமக்கு வேண்டாம். சகையை சொல்கிறத சொல்லலாம், அநியாயமாக வாங்கினது உண்டானால் என்ன செய்யணும்? இப்போ அதை 4 போய் கொடு. 10 ரூபா வாங்கினீங்கன்னா 40 ரூபா போய் கொண்டு போய் கொடு. இது வரைக்கும் ஆராய்ந்து பாருங்கள், ஏன் இதெல்லாம் செய்ய சொல்கிறாருங்க? இப்போ ஏன் இதெல்லாம் செய்யணும்? கவனிங்க, உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் தங்கணுன்னா செய்யுங்க. என்ன
இல்லை இருக்கிறது போதும், இதை வச்சே நான் ஓட்டிடுறேன்னாக்கா ஆசீர்வாதம் தங்காது, சாபந்தான் தாங்கும். எச்சரிக்கை. அடுத்த காரியத்துக்கு நான் போகிறேன். ஆதியாகமும் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமும். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? சரி, இது ஒரு காரியத்தை பார்க்குறோம். முதலாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மனுஷ குடும்பம் என்கிற புருஷன் மனைவி என்கிற உறவு பிறந்த முதலாக பிறந்த குழந்தை எது? காயின். அதுக்கப்புறம் தான் ஆபேல். 2 பிள்ளைங்க ஆதாமுக்கு. அதில் பிள்ளை இந்த உலகத்திலேயே முதல்ல பிறந்த குழந்தை ஆதாம். பிறந்த குழந்தை கிடையாதுங்க. ஆதாம் தேவனால சிருஷ்டிக்கப்பட்டவன். ஏவாள் யார்? ஆதாமுடைய விலா எலும்புலேருந்து ஆண்டவரால் படைக்க. 2 பேருமே ஆண்டவரே படைச்சார். ஆனால் காயினை உருவாக்குனது யார்? ஆதாம் ஏவாள் 2 பேரும் சேர்ந்து அவர்கள் மூலமாக பிறந்த குழந்தை தான் என்னது? காயின். இந்த காயினுடைய வாழ்க்கை தான் சாபமாக முடிஞ்சிச்சு. காயின் சபிக்கப்பட்டவனாயிட்டான். ஏன் சபிக்கப்பட்டவனாயிட்டான் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், ஏன் உன் முகநாடி வேறுபட்டிருக்குது? என்ன சொல்கிறார் அவர்? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? 7வது வசனத்துக்கு பாருங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால், நீ நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் உங்க வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும். போதும். ஆனா கவனிங்க, நன்மை நீங்க செய்யாவிட்டால் உங்க வீட்டு வாசப்படியில் என்ன படுத்திருக்கும்? அந்த பாவம். சாபம் எங்கேருந்து வரும்? சாபம் எதுலேருந்து வருது? பாவத்திலேருந்து வர்றது தான் சாபம். நம்ம என்ன பாவம்லாம் எதெல்லாம் பாவமான காரியத்தில் எந்த பாவத்தெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த பாவத்தினால் வருகிற விளைவு தான் சாபம். பாவமான காரியங்கள் நீங்கள் எதை செய்தாலும் அது உங்கள் வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வரும். நல்லா புரிஞ்சுங்க. சாபம் என்கிறது தனியாக இல்லை. பாவமான காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாபமாக மாறும். மற்றவர்கள் உங்களை பார்த்து சபிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சில நினைக்கிறாங்க சாபம் என்று சொன்னால் நம்ம சாபம் போடுறாங்க, சபிக்கிறாங்க என்று சொல்கிறாங்க. அதுவும் சாபம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, புரியுதா? ஆனால் அது மட்டும்தான் சாபம் என்று எண்ணிக்கொண்டிருக்காதீங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்களே உங்களுக்கு என்னத்தை தேடிக்கொள்கிறீங்கன்றது தான் பாயிண்ட். எதை தேடிக்கிறாங்க அநேகர்? அவங்களே சாபத்தை தேடிக்கிறாங்க. இதுக்கு மற்றவங்க பொறுப்பா? சொல்லுங்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து சில சபிக்கிறவங்க உண்டு. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்கள் மேலே பொறாமையினால் நீங்கள் வளரக்கூடாது என்பதற்காக பொறாமையில் இன்றைக்கி பில்லி சுனியை செய்கிறாங்க, செய்வனை செய்கிறாங்க, மந்திரம் செய்கிறதாக சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் ஒரு சாபந்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இன்னும் சிலர் உங்களுடைய செயல்களை பார்த்து வயிற்றெரிச்சல் சொல்கிறாங்களே, வயிற்றெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க? நம்மளை சபிப்பாங்க. நீ எல்லாம் இருப்படியா, நீ அப்படி உருப்படியா, நீ வாழ்வியா, போவையா, வரியான்னு செய்கிறாங்க பாரு. அதுவும் சாபந்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இது ஒரு விதமான சாபம் என்று சொன்னால் உன்னை யாரும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உன்னை யாரும் திட்டணும்னு அவசியம் கிடையாது, உன்னை யாரும் சபிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் எப்படிங்க சாபம் வரும்? உனக்கு நீயே சாபத்தை தேடிக்கிற. புரியுதா புரியலையா? நன்மை செய்யாமல் இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நீ எந்த ஒரு நன்மையும் செய்யலைன்னா, போன வாரம் பார்த்தோம், நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரம் நம்ம ஒரு செய்தியை கேட்டோம். அந்த நற்கிரியை என்பது என்ன? நன்மை செய்யணும். நன்மை செய்வதனால உன்னிடத்தில் இருக்கிற சாபம் நீங்கும், ஆசீர்வாதம் தங்கும். இப்போ நன்மை செய்யலை, நன்மை செய்யாதனால காயினை சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்குது பைபிளில். சபிக்கப்பட்டவனாகிட்டான் அவன். அவனுக்கு நன்மை செய்கிற மனசு இல்லை, இருதயம் இல்லை, எண்ணம் இல்லை, சிந்தை இல்லை. எனக்கு அருமையானவர்களே, நன்மை செய்யணும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்குறோம். 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம் எது? இங்கே பாருங்க, உங்களுக்கு யாருமே ஒரு நல்லது செய்யலைங்க. நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு யாருமே எந்த ஒரு நல்லதையும் செய்யலை.
எல்லாம் உங்களுக்கு கெடுதலாக செய்கிறாங்க, உங்களுக்கு தீங்காக செய்கிறாங்க, உங்களை வாழ விடலை, உங்களை வளர விடலை, உங்கள் மேலே பொறாமையாக இருக்கிறாங்க. எது வேணாலும் செஞ்சுட்டு போட்டுங்க. நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ சொல்லுங்கள். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாத, பதிலுக்கு பதில் செய்யாத, செய்தால் நீயும் அவனும் ஒன்றாயிடுறீங்க. அப்போ நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளணும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் என்றால், யார் உங்களுக்கு என்ன தீங்கு தீமையை செய்தாலும் நம்ம என்ன செய்யணும் போட்டிருக்குது, அவங்கள ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆசீர்வாதத்துக்குரியதை நீங்கள் செய்யணும். இதை நேற்றுக்கு நாங்கள் உபவாச ஜெபத்தில் கூட அதை படித்தோம். இயேசுநாதர் இந்த மாதிரி இந்த சத்தியம் உபதேசத்தை நிறைய பேருக்கு பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்காது. இயேசு எல்லாருக்கும் பிடிக்குதுங்க, எல்லாருக்கும் பிடிக்குது. முஸ்லீம்லேருந்து இந்துக்கள்லேருந்து இயேசுவை பிடிக்கலன்னு சொல்கிறது யாருமே கிடையாதுங்க. ஐயோ இயேசு வேணாங்க. ஆனால் இந்த இயேசு சொல்கிறது தாங்க சில பேருக்கு பிடிக்கல. என்னது, அவர் ரொம்ப நல்லவங்க, இயேசு ஜீசஸ் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. எல்லாருமே அவங்களுடைய படத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க, போட்டோ வாங்கி வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் இருக்குதுங்க. ஆனால் அவர் சொல்கிற வார்த்தைகள் சில பேருக்கு பிடிக்கலையே. அது என்னங்க, இது ஒரு கண்ணத்தை காட்டினா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்றாரு. ஐயோ இதெல்லாம் நடைமுறைக்கு அவர் விஷயமா என்ன, நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் சரியா சாத்தியமா? இது தீமைக்கு நன்மை செய்யணுமா? ஐயோ நம்மளாலாம் முடியாதுப்பா. நிறைய பேருக்கு அப்படி இருக்கிறாங்க. ஆனால் நான் உங்களை சொல்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் மனநிலைமையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்க? சரி, இப்போ நான் சொன்னது போல் ஏன் எல்லாரும் நினைக்கிறாங்க? நீங்கள் விசுவாசி அப்படி நினைக்கிறாங்க. விசுவாசி என்ன நினைக்கிறாங்க? எல்லாம் சரிதாங்க, இது ஒன்று தாங்க இடிக்குது, எனக்கு ரொம்ப இடிக்குதுங்க. என்ன இடிக்குது? இந்த தீமைக்கு நன்மை செய்யணும்னு சொல்கிறீங்க, பழிக்கு பழி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அவங்கள சபிக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கு வேறு ஜபம்லாம் வேறு பண்ணணும்லாம் சொல்கிறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஏன் உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது தெரியுமா? உங்களுக்கு ஏன் நமக்கு கஷ்டமாக இருக்குது? மேலோட்டமாக பார்க்கும்போது இது கஷ்டமான காரியம்தான். மேலோட்டம்னா என்ன? மனுஷியமாக நினைக்கும் போது இது நடைமுறைக்கு ஒத்து வராத போல தோன்றுகிறது. கொஞ்சம் நிதானித்து நிதானித்து உட்கார்ந்து நீ ஆழமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அது உள்ளர மறைஞ்சிருக்கிற நன்மையை பார்க்கும்போது ஐயோ, அப்போ அந்த அளவுக்கு நமக்கு அறிவுக்கு எட்டு இல்லைங்க. ஆண்டவர் என்ன விவரம் தெரியாமல் சொல்கிறாரு? மேலோட்டமாக என்ன நினைக்கிறோன்னா, நீங்கள் யாரால் நீங்கள் தீங்கு இழைக்கப்பட்டிருக்கீங்களோ, யார் உங்களுக்கு தீங்கு செஞ்சாங்களோ, துன்பப்படுத்தினாங்களோ, வேதனைப்படுத்தினாங்களோ, வருத்தப்படுத்தி நீங்கள் நொந்து நூலாக போய் உட்காந்துருப்பீங்க. அப்படிப்பட்டவனை பார்த்து சொல்லுன்னு சொல்லும்போது எப்படி சொல்கிறதுக்கு உங்கள் மனசு வரும்? மனசு வராது. அப்போ மனசு வராதனால தான் இயேசு சொல்கிறது நம்மளால் கேட்க முடியல, இதை கீழ்ப்படிய முடியல, இதை கடைப்பிடிக்க முடியல. ஐயோ அதை தவிர வேறு ஏதாச்சும் சொல்லுங்கள் என்கிற அந்த ஒரு எண்ணத்தில் போயிடுறோம். என்ன காரணம் என்று சொன்னால், அவங்கள மன்னிக்க முடியாத ஒன்று. ரெண்டாவது, அவங்க செய்த காரியங்கள் மனசில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, ரொம்ப காயப்பட்டிருக்கிறோம், மனசு ரொம்ப வேதனைப்பட்டுருக்குது. இப்படிலாம் செய்தவங்களை போய் எப்படி செய்கிறது என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். அடுத்தது, இயேசு இப்படி செய்ய சொல்கிறாருன்னு நினைக்கும் போது ஆண்டவர் மேலே சில பேருக்கு வருத்தம், கோபம் வந்துடுது. ஆண்டவர் மேலே என்ன கோபம்னா, இங்கே பாரு, நான் இப்படிலாம் பேச்சு வாங்கிட்டு கிடக்கிறேன், யார் இந்த மாதிரிலாம் என்னை மொட்டு வாங்கிட்டு கிடக்கிறேன், நான் பொறுத்து போகிறேன், நான் ஒதுங்கி போகிறேன், நான் தாழ்ந்து போகிறேன். இந்த இயேசுநாதர் என் மேலே கொஞ்சம் கூட ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல், ஒரு கரிசனை இல்லாமல், ஒரு அன்பு இல்லாமல், ஒரு பாசம் இல்லாமல், ஒரு பரிவாக ஒரு என்ன ஏதுன்னு அவனை கூப்பிட்டு வச்சு 2 வார்த்தை கேட்டு ஒரு தட்டியிருக்கலாம். என்னடா ஒரு அதட்டி இருந்தால் கூட மனசுக்கு ஆறி இருக்கும். இவர் என்ன சொல்கிறாரு? இந்த இயேசுநாதர் என்ன சொல்கிறாரு? நன்மை செய்கின்றாரு. இது நம்மளால் தீர்க்க முடியாது, இது நம்மளால முடியாதுங்க. பாருங்க, இவ்வளவும் எனக்கு செய்வானா அவனுக்கு போய் நான் என்ன செய்யணும்? ஐயோ இது கொடுமையான கொடுமை இல்லை இது. அவனுக்கு போய் நன்மை செய்யணும்னு சொல்ல பாருங்க. இப்போ கூட அவனுக்கு தான் செய்யணுன்றார தவிர எனக்கு எதுவுமே செய்ய மாட்டார் இந்த ஆண்டவர். இங்கே பாருங்க, அந்த மைண்டு எப்படி போகுதுன்னா பாருங்க, இது என்ன கொடுமையாக இருக்குது. இது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவங்களுக்கு செய்கிறத தான் பேசிகிட்டு இருக்கார தவிர நமக்கு ஏதாவது செய்கிறாரா? அவர் செய்ய சொல்கிறாரா? அவன்கிட்ட போய் எனக்கு ஏதாவது செய்ய வச்சாலும் பரவாயில்ல, நம்மளே தோண்டிட்டு உட்காந்துருக்க, பரவாயில்ல, நல்ல ஆண்டவர் அவர். அப்படி தான் சிலர் நினைக்கிறாங்கன்னு சொல்கிறேன். நினைக்க தோன்றும், அப்படி தான். அதனால தான் நம்ம அளவு செய்ய முடியல. நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஆண்டவர் ஏன் அப்படி செய்ய சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? தீமை செய்கிறவங்க மீது ஆண்டவருக்கு ரொம்ப அக்கறை இருக்குதோ, கரிசனை இருக்குதோ, அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாரோ? கிடையவே கிடையாது. அப்புறம் ஏங்க அப்படி செய்ய சொல்கிறாரு? அவனுக்கு சாதகமாக சொல்கிற மாதிரி தான் இருக்கு.
கொஞ்சம் கூட நீதி நேர்மை நியாயமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் புலம்பலாம். கொஞ்சம் நிதானித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. தம்பி, நீ அவங்கள ஆசீர்வதிச்சின்னா, நீ அவங்கள மன்னிச்சின்னா, நீ அவனுக்கு நன்மை செய்தினா உனக்கு நன்மை கிடைக்கும்ப்பா அப்படின்றாரு. அந்த நன்மைலாம் எனக்கு தேவையில்லை, என்னட்டு இருக்கிற நன்மையே போதும். அவனுக்கெல்லாம் போய் நன்மை செய்து நான் ஒரு நன்மையை வாங்கிக்கணுமான்னு அவர் செய்ய சொல்கிறது காரணம் கவனிங்க. உங்களால் அவங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கம் இல்லை. தீமை செய்தவனுக்கு ஒரு நன்மை செய்ய சொல்கிறதுடைய நோக்கம், அவனுக்கு ஒரு நன்மையை எப்படியாவது செய்யணுன்ற எண்ணத்தில் ஆண்டவர் செய்ய சொல்லலை. அது நல்லா, நான் சொல்கிறத நல்லா நிதானித்து பாருங்கள். அப்புறம் செய்ய சொல்கிறாரு என்று சொன்னால் அதுக்கு ஒரு வசனம் நேத்திக்கு சொன்னேன், இன்றைக்கு அதை திரும்ப சொல்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். சீக்கிரமா. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது. பழி வாங்குதல் எனக்குரியது. எப்பொழுதுமே யாராவது நமக்கு ஒன்று செய்துட்டு பாதிக்கப்பட்டோன்னா அவங்களுக்கு பழி வாங்கணுன்ற எண்ணம் தான் எல்லாருடைய மனசுலையும் எழும்புது. பழி வாங்குறோமோ இல்லையோ அந்த எண்ணம் நமக்குள்ள வருகிறது என்று நான் சொல்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த பழி வாங்குதல்ன்றது அது எனக்குரியதுப்பா, அது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடினாலே நீங்க யாரையும் பழி வாங்காம கோபாக்கினைக்கு இடம் கொடுங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, நீ பழி வாங்காம இருந்தீன்னா யாரு உனக்கு கெடுதல் செய்தாங்களோ ஆண்டவர் அவங்கள அழிச்சிருவாரு. கோப ஆக்கினைக்கு இடம் கொடுங்க, நான் போய் அவனை அழிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறார். படிங்க. அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தார் அவனுக்கு போஜனம் கொடு. அவனுக்கு சாப்பாடு போஜனம் கொடு. அவன் தாகமா இருந்தான் அவனுக்கு பானம் கொடு. அவனுக்கு பானம் கொடு. என்ன கொடு? ஏங்க, தாகமா இருந்தா தண்ணி தாங்க கொடுக்கணும். பானம் என்று நான் ஏன் சொல்றேன், பானம் என்றும் தண்ணி தான் அடங்கும். பொதுவாக கடையில் பார்க்குற குளிர் பானங்கள், கூல் ட்ரிங்க்ஸ். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, தாகமாக இருந்தால் என்ன கொடுக்கணுமா சத்துருவுக்கு? ஆஹா, கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்க சொல்கிறாருங்க இது. ஆமாம், அது சாதாரண கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இந்த டெய்லி கீழில் இந்த 10 ரூபா பாட்டிலாம் கிடையாது. ஆப்பிள் ஜூஸு, ஆமாம் மேங்கோ ஜூஸு. ஆஹா, பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேலே குவிப்பாய். சரி, எதுக்கு இப்போ அவர் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்க சொல்கிறாரு? அவன்றையும் சத்துரு பசியாக இருந்தா சாப்பாடு கொடுன்றாரு. எல்லாம் பார்த்தா அவன் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு முழுங்கிட்டுல போயிடுவான். என்னங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறது என்ன தெரியுமா? இப்படி செய்வதனால அவன் தலையில் என்னத்தை குவிக்கிறியான்? என்ன குவிக்கிறீங்க? அக்கினி தழல். அப்படின்னா என்ன? நெருப்பு. அப்போ அவன் தலையில் என்னத்தை வாரி கொட்டுறீங்க? இப்போ சொல்லுங்களேன். அப்போ அவன் தலையில் நெருப்பை கொண்டு போய் கொட்டுறீங்க. நம்ம சாப்பாடை கொட்டலைங்க, கொடுக்கறது சாப்பாடு தான், குடிக்கிறது கூல்ட்ரிங்க்ஸ் தான். என்னது? வசனத்தை தான் நான் பேசுகிறேன். ஆண்டவர் உங்களை செய்ய சொல்லுவதுடைய நோக்கம் என்னன்னா, அவன் நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு நல்லா கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு இருக்கிறதுக்கு இல்லை, அவன் வயிறு எரியணும். புரியா நான் சொல்கிறது? வசனத்தை தான் நான் பேசுகிறேன். நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேலே குவிப்பாயின்னு இருக்குது. அப்போ அவன் தலையில் எப்படி இருக்கும்? சாப்பிட்டதெல்லாம் நீ இருக்குன்னு நான் நினைக்கிறீங்க. அப்போ கர்த்தர் செய்ய சொல்கிறது எதுக்காக? உன் வயிற்றெரிச்சல் எடுத்து கொட்டிக்கிட்டான்ல, ஆண்டவர் சொல்கிறார், உன் வயிற்றெரிச்சல் எடுத்து கொட்டிக்கிட்டான் தானே? ஆமாம். இப்போ நீ என்ன செய்யணும்? அவனுக்கு வயிற்றுக்கு சாப்பாடை போடு. ஒரு நல்ல கூல்ட்ரிங்க்ஸாக கூலிங் பார்த்து நல்ல ஒரு பழ ஜூஸ் கொடு. எதுக்கு? உன் வயிறு இப்போ எரிஞ்சிகிட்டு இருக்குது. அவன் படாத பாடு உன்னை படுத்திட்டான். இதை நீ செய்தின்னு சொன்னால் இப்போ அவனுக்கு வயிறு மட்டுமே எரியும், தலையிலன்னு போட்டிருக்கு. நெருப்பு அள்ளி தலையில் போட்டால் என்ன, அவன் உடம்பு பூரா எரியும். இப்போ கர்த்தர் செய்கிற காரியம் என்னன்னா, இந்த மாதிரி அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. நமக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் உங்களுக்கு பிடிக்காது, சில பேருக்கு புரியாது, தோணவும் தோணாது. பதிலுக்கு பதில்னா உடனே பலர்னு அரைஞ்சிடணும், பதிலுக்கு பதில் பேசிடணும். ஒரு வார்த்தை பேசினா 10 வார்த்தை இப்படின்னு பிடிச்சி பேசிடணும். ஒரு அடி அடித்தாக்க திருப்பி 10 தடி அடிச்சிடணும். இதில் தான் அவங்களுக்கு திருப்தி அடைகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறேன், அதை தூக்கி உடப்பில் போடுறியா?
நான் சொல்கிறத செய்யின்றார். எதுக்கு? இதில் 2 காரியம் அடங்கியிருக்குங்க. என்னது? இப்போ படிச்சிங்க 1 பேதுருவில் 3ஆம் அதிகாரத்தில் இப்போ தான் நம்ம படித்தோம். நீங்கள் ஆமாம், ஏன் நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு இப்போ படிச்சோமே, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்றதுக்காக அப்படி செய்ய சொல்கிறாருங்க. தீமைக்கு நன்மையை ஏன் செய்யணும்னா நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். நீங்கள் அப்படி செய்யலைன்னாக்கா, நீங்கள் நன்மை செய்யாவிட்டால், காயின்ட்ட சொல்கிறாரு, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, பாவம் வீட்டு வாசப்படல கிடச்சு, அப்போ சாபம் தானே. இப்போ சொல்லுங்கள், அவன் செஞ்சுட்டு போனதோடு இல்லைங்க, நீங்கள் இந்த மாதிரி செய்யலைன்னா நமக்கு சாபம் தாங்கும். அப்போ நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? யாரையும் பழி வாங்காமல் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? இப்போ தீமைக்கு நன்மையை செய்யணும். எனக்கு முடியலையே, இப்போ இப்படி நினச்சிக்கிட்டாது செய்யுங்களேன். எதை நினச்சிக்கணும்? இப்போ என்ன நினச்சிக்கணும்? இப்போ நீங்கள் அவனுக்கு ஒரு வேளை சோறு போடுறதா இருந்தால் மனசுக்குள்ளே நினச்சிங்க, இப்போ என்ன தள்ளி போடுறோம்? சோத்தை அள்ளி போடலை, அவன் தலையில் நெருப்பை அள்ளி போடுறீங்க. அப்படி நினச்சி செய்ய சொல்லலை, உங்களை கொஞ்சம் தூண்டுறேன். அந்த அந்த கிரியைகள் செய்வதற்கு உங்கள் மனசை என்ன செய்கிறேன்? கொஞ்சம் ஆவியானவர் உணர்த்த விரும்புகிறார். உண்மையாக ஆழமாக சிந்திச்சு பார்த்தா அதுதாங்க. அவன் சாப்பிடணும், அவன் திருப்தியாக இருக்கணும்னு ஆண்டவருடைய நோக்கம் கிடையாது. நீ ஆசீர்வதிக்கப்படணும். சரிங்க, இப்படிலாமா ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும்? அடுத்த கேள்வி, இதெல்லாம் செய்து இப்படிலாம் ஒரு ஆசீர்வாதம், அதுக்கும் ஒரு விஷயம் காரணம் இருக்குது. இப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு சொன்னால், கவனிங்க, இந்த ஆசீர்வாதம் என்பது உன்னுடைய மன நிலைமையை சார்ந்தது ஒரு விஷயம் சொல்கிறேன். அப்போ உன் மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தால் உன் உடம்பு நல்லா இருக்கும். இன்றைக்கி உடல்நிலைகள் இன்றைக்கு கெட்டு போகிறதுக்கும் வியாதி வருவதற்கும் உடல்நல கேடுகள் ஏற்பதற்கு காரணமே மனசு தான் என்று சொல்லி இன்றைக்கி மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் நல்ல ஒரு தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு நிறைய பேருக்கு அதில் ஒரு தெளிவு இல்லை. நீ வருகிற எல்லா வியாதிகளுக்கும் காரணமே மனசு, மனதில் இருக்கிற எண்ணங்கள் தான். எனவே இந்த கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், வீம்பு, கோபம், எரிச்சல் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னு வச்சிங்களேன், இது உடம்பில் பல விதத்தில் ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி பல உறுப்புகளை இது பாதிப்படை செய்து தேவையில்லாத வியாதிகளை கொண்டு வரும் என்பது தான் உண்மை. இது சத்தியம். நான் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் எந்த டாக்டர்னாலும் கேட்டு பாருங்கள். இதெல்லாம் டாக்டர் சொல்கிறத நான் சொல்லலை, இது என் சொந்த கருத்தும் இல்லை. இன்றைக்கி ஆராய்ச்சியாளர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம மனசை சரியாக வைத்துக்கொள்ள முடியல. அப்படி வைத்துக்கொள்ள முடிந்தாலும் விட மாட்டுறாங்க. நம்ம சுற்றி உள்ளவங்க எப்போ பார்த்தாலும் நம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க, நம்ம கோபம் மூட்டுறாங்க, எரிச்சல் மூட்டுறாங்க. ஒவ்வொரு காரியத்தை நினைக்கும் போது மனசுக்குள்ள ரொம்ப வேதனையாக வருகிறது. இதனால் யதார்த்தமான காரியம். அப்போ இந்த நிலையிலே நம்ம என்ன செய்யணும் என்று சொன்னால், கர்த்தரை சார்ந்து கொண்டு இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நம்ம நடக்கும்போது இந்த டென்ஷன் குறையும், கோபம் குறையும். அதனால் நமக்கு உடம்புக்கு ஏற்படுகிற இந்த வேதனை குறையும். நீ சுகமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், நீடித்த ஆயுசை ஆண்டு கொடுப்பார். இன்றைக்கி வீணாக உடம்பை கெடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம நல்லதுக்காக தான் ஆண்டவர் இதை செய்ய சொல்கிறாரு. நான் சொல்ல வரேன், ஆண்டவர் இதை செய்ய சொல்கிறது நோக்கம் என்னென்னா, நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். அந்த பாவியும் அந்த துன்மார்க்கனும் நமக்கு தீமை செய்தவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஆண்டவர் சொல்லலை என்பதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். மேலோட்டமாக பார்க்கும்போது ஆண்டவர் எப்பொழுதுமே இந்த தப்பு செய்கிறவன் பாவிகளுக்கு பக்கமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பாடுபட்டு இருக்கிறோம். நம்ம ஆண்டவரை விடிஞ்செழுந்த பொழுது போனால் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஸ்தோத்திர பலி படிக்கிறோம், நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். நம்மளை என்னங்க பண்ணுறாரு இந்த ஆண்டவர்? திரும்ப திரும்ப நம்மளே அதை செய்ய இதை செய்ய நம்ம சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. நம்ம எல்லாத்தையும் பேச்சு வாங்கிட்டு கிடக்கிறோம், நம்ம எல்லாத்தையும் திட்டு வாங்கிட்டு கிடக்கிறோம், முட்டு வாங்கிட்டு கிடக்கிறோம். நான் இன்னும் நொந்து போய் உட்காந்துருக்கேன். இதுக்கு வேறு அவனுக்கு வேறு நன்மை வேறு செய்யணுமா? சிலருடைய எண்ணங்களை சொல்கிறேன். கர்த்தர் உன் நன்மைக்காக தான் சொல்கிறார். நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தான் சொல்கிறாரு. எனக்கு அன்பானலே, நீ நன்மை செய்யாமல் போனால் என்ன உண்டாகும்? சாபம் உண்டாகும், சாபம் வரும். அதனால் உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடும். கடைசின்னு சொல்ல முடியாத நேரம் இல்லை, சொல்கிறதா இல்லை அடுத்த வாரம் சொல்கிறதான்னு தெரியல. இன்னொரு காரியம் இருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசப்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். சரி,
இதற்கு இணையாக ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லணும். உபாகமும் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம். 23ஆம் அதிகாரம் உபாகமும் 23:19. கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கடனாக கொடுக்கிற வேற எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக. 21. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்துவதற்கு தாமதம் செய்யாத. நிறைய பேர் ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் நடந்தால், எனக்கு இந்த குழந்தை பிறந்ததுன்னா, எனக்கு வேலை கிடைச்சதுன்னா, நான் பாஸ் ஆகிட்டேன்னா, நான் உனக்கு அதை செய்கிறேன், அதை பண்ணுறேன், எப்படிலாம் நம்ம வேண்டிக்கிறோம் இல்லையா, அதான் பொருத்தனை. இப்படி உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்துவதற்கு தாமதம் பண்ணக்கூடாது. செய்வோம் பார்ப்போம். ஒரு காரியத்தை நீங்கள் தீர்மானித்து விட்டு இது கால தாமதம் செய்யக்கூடாது. தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாக உன் கையில் கேட்பாராம். அது என்னவாகுமா? அது பாவம், சாபம் எப்படி வருதுங்க? நீ பொருத்தனை பண்ணாமல் இருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. உன் வாயினால் சொன்னதை 23 இருக்கு பாருங்க, உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்று. அப்போ நிறைய பேருக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வந்துட்டு நான் ஊழியத்துக்கு வரேன், நான் ஊழியம் செய்கிறேன், இனிமேல் நான் வாரம் ஊழியத்துக்கு வருவேன், நான் இனிமேல் ஆண்டுக்கு ஊழியம் செய்யணும்னு ஒப்பு கொடுத்துருக்குறேன், கர்த்தர் என்கிட்ட பேசினார், தரிசனம் கொடுத்தாரு, எனக்கு பானையை காமிச்சார், அடுப்பை காமிச்சார், அதை காமிச்சார், இதை காமிச்சாருன்னுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அதோடு மறந்துடுவாங்க. கவனிங்க, என்னது? உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு கர்த்தருக்கு நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் சொல்லுவாங்க. எனக்கு இது மட்டும் கிடச்சிச்சுன்னு வச்சுங்க, நான் ஆண்டவருக்கு அதை பண்ணுறேங்க, சபைக்கு அதை பண்ணுறேங்க, ஊழியத்துக்கு அதை பண்ணுவாங்க, அதை வாங்கி தராங்க, இதை வாங்கி தருவாங்க. நான் எதுவுமே நான் வந்து எக்ஸ்ப்ரெஷன் காட்ட மாட்டேன் எப்பொழுதுமே. ஏன்னா அது நல்ல விஷயந்தான். நான் ஒன்று ஆஹா ஓஹோன்னு சொல்கிறத நான் விரும்பலை. பாராட்டலாம், தப்பு கிடையாது. எனக்கு என்னன்னா அது கர்த்தருக்குரிய காரியம். அது கர்த்தருக்காக நீங்கள் செய்கிறீங்க, கர்த்தர்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிறீங்க. இப்போ நான் அப்படி செய்வதனால தவறு ஒன்றும் இல்லை. பொதுவாக இந்த விஷயத்தில் நான் இது நிறைய பேர்ட்டு இது மாதிரிலாம் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன். அப்படிங்களா, சரிங்க செய்யுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஆஹா ஓஹோ பிரமாதம் அப்படின்லாம் நான் பேசுகிறது கிடையாது. எனக்கு அது சரியாகவும் படலை. இது வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதா இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, உங்களை நான் வந்து தூண்டுதல் பண்ணி உற்சாகப்படுத்துகின்ற பேரில் எப்படியாவது உங்கள்கிட்ட இருக்கிறத அபகரித்து விட வேண்டும் என்கிற நோக்கம் இல்லை என்பதற்காக தான் நான் அமைதியாக இருக்கிறேன். நீங்கள் சொன்ன உடனே என்னாச்சுன்னு வந்து கேட்டுருவேன் நினைப்பேன். என்கிட்ட நிறைய பேர் சொன்னவங்க இருக்கிறாங்க, அதை பண்ணுறேன்னு. நான் போய் திருப்பி இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. கேட்டால் என்ன ஆகும்ப்பேன்? ஏங்க கேட்டால் என்னங்க, ஏன் காரியமே இல்லைன்றான். அவங்க கர்த்தருக்காக செய்கிறேன்றாங்க, சபைக்காக ஊழியத்துக்காக செய்கிறேன்னாங்க, செய்யலைப்ப போய் கேட்டவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்க என்ன சூழ்நிலையோ. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களோட பேசுகிறார். என்னது? நீ அப்படி ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தா அதை நீ செய்ய தாமதிக்காத. அப்படி தாமதிச்சுன்னு சொன்னால் அது என்னவாகும் இருக்குது தான் சொல்கிறேன். சாபம் எப்படி வருது தெரியுதா? நம்ம கேட்கலையா, பரவாயில்ல, அவர் கேட்கவே இல்லை. நான் சொல்கிறேன், ஆண்டவரும் கேட்க மாட்டேன். ஆனால் ஆண்டவர் கேட்பாருன்னு தாங்க எழுதியிருக்குது. என்ன போட்டு பாருங்க, கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். நான் என்ன மாரிலாம் விட மாட்டேருங்க. இப்போ நான் யாரையும் போய் கேட்டதில்லை. செய்கிறோம் நீங்கள் என்னாச்சு நான் போய் யாரையும் தொலைச்சி கேட்டதே கிடையாது. கேட்டால் தப்பு கிடையாது, அதையும் புரிஞ்சுங்க. ஆனால் நான் கேட்டு யாரையும் சங்கடப்படுத்த விரும்புகிறது கிடையாது. நான் சொல்கிறேன், கேட்குறாரு, அவர் கேட்பார், கர்த்தர் கேட்கட்டும். நான் கேட்டாங்க பாருங்க, நான் ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன், அதை பிடிச்சிக்கிட்டாருங்க அவர். எப்போ பார்த்தாலும் அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு கேட்குறேன். அப்பா அப்படின்வாங்க என்ன. இது ஏன் வம்பு? நீங்களாச்சு கர்த்தராச்சு. நீங்கள் சொல்கிற காரியங்களாம் ஆண்டவரும் ஞாபகத்தில் வச்சுருக்காரு, ஞானும் ஞாபகத்தில் வச்சுருக்கிறேன். என்னென்ன காரியங்கள்லாம் ஆண்டவருக்காக செய்கிறேன்னு நீங்கள் தீர்மானிச்சிங்களோ, பொருத்தனை பண்ணியிருக்கீங்களோ, அதை என்னிடத்துல வந்து சொன்னீங்களோ, நான் ஒன்றும் மறந்துடல. நீங்கள் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. நான் ஏன் கேட்கணும்? யார் கேட்கணும்? இது கேட்க வேண்டியது யார் கேட்கணும் போட்டிருக்கேன்? கர்த்தர் தாங்க கேட்கணும். கர்த்தர் கேட்பார். அதனால இது உங்களுக்கு சாபமாக மாறாதபடிக்கு என்ன செய்யணும்? இப்போ செலுத்த வேண்டியது செலுத்தணும். நீங்கள் பொருத்தனை பண்ணியிருந்த எந்த காரியத்தை குறித்து ஆகிலும் செலுத்த நீங்கள் தாமதிக்காதீங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் குடும்பத்தில் அது வந்து சாபமாக முடிஞ்சிடும், ஆசீர்வாதத்தை தடை செய்து விடும்.
இங்கே நான் பார்க்குறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தை நான் விரைவாக சொல்லி நான் முடிச்சிடுறேன். அனனியா சப்பீராள் என்கிற ஒரு குடும்பம், புருஷன் மனைவி 2 பேரும் சேர்ந்து, அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலர் காலத்தில் அப்போஸ்தலர் பாதத்தில் அவங்க வீட்டில் இருக்கிற ஆஸ்தி, சொத்து, நிலம், வீடு எல்லாவற்றையும் விற்றுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்கள்ட்ட பாதத்தில் வச்சுருவாங்க. அப்படி நடந்ததாக எழுதியிருக்குது. அப்படி யாரையும் செய்ய சொல்லி அப்போஸ்தலர் யாரும் கட்டாயப்படுத்தலை. அவங்களாகவே அவங்க மனசில் தானாகவே இந்த எண்ணங்கள் தோன்றி செய்தார்கள். இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் செய்ய ஆரம்பிச்சதை பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் பார்த்து நம்மளும் செய்யணும் என்று சொல்லி அனனியா சப்பீரா இந்த 2 பேரும் அந்த காரியத்தை செய்தார்கள். இவங்க பேதுருவோ யோவானோ அவங்க வீட்டு நிலத்தை விற்றுட்டு வர சொல்லலை. நிலத்தை விற்று எவ்வளோன்னு கேட்க கிடையாது. இவங்களாக தான் செய்தாங்க. இவங்களே ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டாங்க, செய்தாங்க. செய்தவங்க என்ன செய்தாங்க, விட்ட இந்த தொகையை கொண்டு வந்து அங்கே காணிக்கை கொடுக்க வராங்க. அப்போ பேதுரு கேட்குறாரு, ஏம்மா விட்டது இவ்வளவுதானான்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, இவ்வளவுதான்றாங்க. விற்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன நினச்சிருந்தாங்கன்னா, நான் ஒரு பேச்சு பைபிளில் இல்லை, நான் சொல்கிறேன், ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு போகணும்னு அவங்க மனசில் நினச்சிருந்தாங்க. இப்போ எதிர்பார்த்ததை விட 10 லட்ச ரூபாய்க்கு விற்றுருச்சுங்க. அவங்க மனசில் தோணுது, அடாடா நம்ம 5 ரூபாய்க்கு தான் விற்கணும்னு பார்த்தா 10 லட்சம் விற்றுச்சே, சரிப்போ அப்போ நம்ம 5 ரூபாய் நம்ம வச்சுப்போம், 5 லட்சம் கொடு. இதுதான் அவங்க செய்த காரியம். இதை கொண்டு வந்து கொடுக்கும்போது பேதுரு என்ன கேட்டார், இவ்வளவு தான் வித்தியானா? இல்லைங்க, நான் மாதிரி 10 லட்ச ரூபாய்க்கு விற்றேன், எனக்கு 5 ரூபா வச்சுட்டேன், பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளவுக்கு தான் விற்றேன் என்று சொல்லி பொய் சொல்லிட்டாங்க. பொய் சொன்னது தான் ஆண்டவருக்கு கோபம் வந்துடுச்சு. எனக்கு வேணும், என் செலவுக்கு வேணும், எடுத்து வச்சுட்டுனாக்கா நாங்கள் கொண்டாண்ணா கேட்க போகிறாங்க. நிறைய பேர் செய்கிற தவறை பாருங்கள். இவங்க ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டாங்க, அந்த பொருத்தனை இவங்க நிறைவேற்றுறாங்க. நிறைவேற்றுறதில் என்னாச்சு, மனசு மாறிடுச்சு. மனசு மாறுறதுனால என்னாச்சு யோசித்து பாருங்கள். அது சாபமாக முடிஞ்சது. ஒரு வித்தின் 5 மினிட்ஸில் எல்லாம் முடிஞ்சுது. அங்கே அதே இடத்துல விழுந்தான். அனனியா அங்கேயே விழுந்தான், மறித்து போனான். வாலிபல் வந்து அடக்கம் பண்ணாங்க. உடனே அடக்கம் பண்ணியாச்சு. போன புருஷனை ஆளை காணமேன்ட்டு மனைவி வர கொஞ்சம் நேரம் கழிச்சு, என்னடா அது போனார், காணிக்கை கொடுக்க போனார், இன்னும் வரலையேன்ட்டு வந்து பார்த்தா வந்து நிற்கிற. நடந்தது எதுவுமே தெரியாது அந்த அம்மாவுக்கு. பேதுரு கேட்குற, ஏம்மா நீங்கள் விட்டுட்டு கொண்டுறீங்களே பணம் இவ்வளோதானே? ஆமாம் இவ்வளோதானே. 2 பேரும் ஒன்றா பேசுகிறாங்க பாருங்கள். அவன் கோபம் வந்து போச்சு. ஓஹோ, பொய் சொல்கிறதுக்கு தேவனுடைய ஆவியாண்டு பொய் சொல்கிறதுக்கு 2 பேரும் ஒன்றா ஒத்துமையாக இருக்கீங்களா? இப்போ தான் உன் புருஷனை கொண்டுட்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, இந்த வருவாங்க பாருன்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே கீழே விழுந்தா செத்தா, கொண்டுட்டு போய் அடக்கம் பண்ணாங்க. இது ஒரு உண்மை சம்பவம், அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது. இதை நீங்கள் மேலோட்டமாக நினைக்கும் போது சிலர் தவறாக நினைக்கலாம், இதெல்லாம் என்ன அநியாயங்க, ஏதோ கொடுக்கறது வாங்கிட்டு போகிறேன். இவரை சாப சொன்னார். இப்போ சாபத்துக்கு காரணம் என்ன? மறைத்ததும் பொய் சொல்கிறதும் சாபம். நான் சொல்கிறேன், எனக்கு வேணுங்க, என்னுடைய குடும்ப செலவுக்கு வேணுங்க, நான் கொஞ்சம் பாதி எடுத்துக்கிறேங்கன்னு சொன்னாக்கா ஒன்றும் யாரும் தடுக்க போகிறது கிடையாது, கொண்டாந்து கேட்க போகிறது கிடையாது. இவங்களாவே வந்து மாட்டிக்கிட்டு இவங்களாவே இது வந்து செய்துட்டு மறைக்கிறாங்கன்னா அதை தான் சொல்கிறேன். எனக்கு அருமையானது இல்லையா? இப்படிப்பட்ட காரியங்கள், நீங்கள் பொருத்தனை பண்ணி கொண்ட காரியங்களில் உண்மையாக இருக்கீங்களா ஆராய்ந்து பாருங்கள். அது உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கக்கூடும், தடை செய்யக்கூடும். ஆண்டவர் சொல்கிறாரு, சாபமான காரியங்களை பற்றி சொல்லும்போது மல்கியா 3:8-9 எல்லாருக்குமே தெரியும். கர்த்தர் சொல்கிறாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். நீங்களோ என்னை வஞ்சிக்கிறேன்னு கர்த்தரே பேசுறாரு. எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. காணிக்கையில் தானே. அப்புறம் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. அப்ப காணிக்கையும் தசம பாகமும் கொடுக்காதது சாபம் என்று அங்கே எழுதியிருக்கிறத தான் நான் சொல்கிறேன். நான் சாபம் போடலை, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சபிக்கலை, நான் சாபம் போடலை. வசனத்தை உங்களுக்கு எடுத்து காட்டி வாடிக்கை சொல்கிறேன். யோசித்து பாருங்கள். இன்றைக்கி இந்த காரியத்தில் சில பேருக்கு இன்னும் தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. தசமம் பாகம் ஏன் கொடுக்கணுமா, கொடுத்து தான் ஆகணுமா, அவசியமா? இங்கே கொடுக்காமல் போவேன். ஆனால் கொடுக்காமல் இருக்கிறது அது ஆசீர்வாத குறைவு. இங்கே என்ன போட்டிருக்குது? சாபம். இதில் ஒரு இன்னும் கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. எங்கே எல்லாரும் கொடுக்குறாங்களே, அவங்களாம் கொடுக்குறாங்களே. எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 30வது வசனம்.
2 நாளாகமும் 31 சரி படி. சகலவித முதற்கனிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருட்களும் ஆசாரியர்களோடதா இருப்பதாக. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். எதுக்கு 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 கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்? என்னத்துக்கு கொடுக்கணும்? கேள்வி. அங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு. உன் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வருது, வரலன்னு சொல்ல, தங்க மாட்டுதே. உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்குதா? வந்துட்டுல போயிட்டுருக்குது. சொல்கிறாங்களே, என்னங்க சம்பாதிக்கிறதெல்லாம் புத்தலான பையில போடுற சம்பாதிக்கிறான்னு வசனம் இருக்குது. இங்கே வர்றதுன்னு தெரியல, போகிறதுன்னு தெரியல. வர்றதுங்க, வருமானம் வருதுங்க, வராமல் இல்லைங்க. தங்கவே மாட்டுதுங்க. அதுக்கு முந்தைய செலவு வந்து காத்துட்ருக்குங்க. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்காத காரணம் என்ன? தங்கும்படிக்கு நீங்கள் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உங்களுடைய வருமானங்களில் முதல் பலனை, உன்னுடைய வருமானம் என்று சொல்லும்போது பணம் மட்டும் இல்லை, பொருளால், விளைவின் முதல் பலனால், காயோ கனியோ எதுவாக இருந்தாலும் சரி, அதில் கிடைக்கிறதுல முதல் பலனால் கொண்டு வந்து என்ன செய்யணுமா? அங்கே போட்டிருக்குது. எங்கே கொடுக்கணும்னு போட்டிருக்குது? யார்கிட்ட கொடுக்கணும்னு போட்டிருக்குது? ஆசாரியர் ஊழியக்காரங்கிட்ட தான் கொடுக்கணும்னு போட்டிருக்குது. 31 பாருங்கள். பறவைகளிலும் மிருகங்களிலும் தானாய் செத்ததும் பீருண்டதுமான ஒன்றையும், இங்கே பாருங்க, வீணாக போனது, அழிவு போனது, இங்கே பாருங்க, என்னது? ஆமாம், சாவற மாதிரி இருக்கும். இந்த கோழியை கொண்டுட்டு போய் அங்கே விட்ருங்க. இந்த கண்ணை மூடி மூடி திறக்குது, சித்திரத்துள்ளே கொண்டு விட்டுடுவோம். அப்படி செய்யக்கூடாது. அங்கே கொண்டு விட்டால் பொழைச்சிக்கும். இங்கே பாருங்கள், பீருண்டதும் என்ன, இப்படிப்பட்டதை கொடுக்கக்கூடாது. நான் அன்றைக்கி 1ஆம் தேதி ஜெபத்தில் சொன்னேன். இன்றைக்கி காணிக்கை பெட்டியில் உள்ள காரியத்தை சொல்லுறதுக்கு எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது, சங்கடத்தோடு சொல்கிறேன். தயவுசெய்து யாரும் வருத்தமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. காணிக்கை பெட்டியில் போடுகிற இந்த காணிக்கைகளை எடுத்து அதை கொண்டுட்டு போய் அதை செலவு பண்ணுறதுக்குள்ள போதும் போதும்னு படாது பாடுபட்டுருங்க. இதெல்லாம் எடுத்து காமிச்சா போட்டவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? கிழிஞ்ச நோட்டு, அழுக்கு நோட்டு, கசங்கி போன நோட்டு, இதெல்லாம் சொல்லும்போது நான் நினைக்கிறத சொல்லிடுறேன். நான் உங்களை தப்பாக நினைக்கல, நான் இப்படி தான் நினைப்பேன். ஐயோ பாவம், என்னது சரி, இல்லாதவங்க, இல்லாதப்பட்டவங்க, ஏழைப்பட்டவங்க, அவங்கள்ட்ட இருந்ததோ இல்லையோ, இந்த 2 காசு வித மாதிரி ஒரு வேளை அதுதான் இருந்திருக்கும். இப்படித்தான் நான் அதை பாசிட்டிவாக தான் இப்போவும் பார்க்குறேன். இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் யாரையும் தவறாக உங்களை குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் ஆனால் இந்த எண்ணத்தோடு செய்யக்கூடாது. எந்த எண்ணத்தோடு? எங்கேயும் செல்லாத நோட்டை எவங்கள்ட்டையும் கொடுத்து 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 பார்த்து எவனுமே வாங்காத நோட்டை கொண்டு இருக்கவே இருக்குது. செல்லும் செல்லாததுக்கு அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவே இருக்குது. காணிக்கை பட்டி கொண்டாந்து ஞாயிற்றுக்கிழமை போட்டு போயிடும். போ, யாருக்கு கொடுத்தாலும் இது வாங்கவே மாட்டான். அவங்க எப்படியாவது பண்ணிக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. நான் ஒன்று சொல்கிறேன், நான் இது வரைக்கும் ஏன் சொல்லலை, இப்போவும் நான் சொல்கிறேன். என்ன செய்தாலும் அதை எல்லாவற்றையும் தாங்க எனக்கு கிருபை கொடுத்துருக்காரு கர்த்தர். நான் அதே சமயத்தில் யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உண்மை இப்போ கூட நான் தாங்கி தான் பேசுகிறேன். ஒருவேளை நீங்கள் அப்படி தான் இருந்தீங்கன்னா நான் உங்களை கஷ்டப்படுத்தலை. இல்லைங்க, அதுதாங்க என்கிட்ட கிடச்சிதுனாக்கா நான் உங்களை தப்பாக நினைக்கல. ஆனால் பர்பஸாக என்னது, அவங்கள்ட்ட நீ இருந்தால் கூட என்ன பண்ண வேண்டியது, அதையும் இதையும் கொண்டு வந்து கொடுக்குறது. காணிக்கை மட்டும் என்ன சொல்கிறீங்க, காணிக்கை கொடுக்குற விஷயத்துலையும் சொல்கிறேங்க. வதங்கி போனது, வாடி போனது, சொத்தை, ஏன்னா இப்போ அங்கே சும்மா கிடக்கிறத கொண்டு போய் அங்கே போட்டு நாங்கள் 4 பேர் ஏதாவது கீழே சமைச்சிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்படியா கொடுக்குறது? ஆண்டவருக்கு கொடுக்குறது எப்படி கொடுக்கணும் இங்கே போட்டிருக்குது சொல்லுங்கள். முதற் பலனை ஆண்டவருக்கு கொடுக்கணும். நான் சொல்கிறது, ஆசீர்வாதம் உன் வீட்டில் தங்குவதற்கு எதுக்குயா இதெல்லாம் கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்? ஆசீர்வாதம் தங்கணும்னு சொன்னால் அதை தான் செய்யணும். 2 நாளாகவும் 31ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை பாருங்கள். 2 நாளாகவும் 31ஆம் அதிகாரம். யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசம பாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசம பாகத்தையும் கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள். என்ன போட்டிருக்கு? தசம பாகத்தை எப்படி கொண்டாந்து போட்டிருக்கு? தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசம பாகத்தை கொண்டு வந்து
அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. குவியல் குவியலாக குவியல் குவியலாக வைத்தாங்களாம் கொண்டாந்து. குவியல்னா எனக்கு அப்படி குவிதான் ஆலயத்தில். கேட்குறாங்க தசம்பாகெல்லாம் கொடுக்கணுமா சில பேர். நான் யார்கிட்டையும் போய் நீங்கள் கொடுங்க கொடுக்காம போகணும். தெளிவாக சொல்கிறேன், திட்டமாக சொல்கிறேன், வசனத்தின்படி கொடுக்கணும். வேத வசனத்தின்படி கட்டாயம் கொடுக்கணும். நான் இது வரைக்கும் இப்படியே பேசிகிட்டு இருக்கிறதுனால அதான் அவர் சொல்லிட்டாரு கொடுத்தாலும் கொடுக்கலாம் கொடுக்காருங்க. எனக்கு உங்கள்கிட்ட எப்படியாவது வாங்கணுன்ற நோக்கம் இல்லை, எனக்கு கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், தசம பாகங்கள் யாருக்கு உரியதுன்னு பைபிளில் வசனம் இருக்குது. தசம பாகங்கள் கர்த்தருக்கு உரியது. அது புரியுதா? அதை யார் இடத்துல கொண்டு வந்து கொடுக்கணும்னு இப்போ தான் படித்தேன். இப்போ படிச்சிங்க எங்கே கொண்டு வந்து கொடுக்கணும்? ஆசாரியன்ட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு அங்கே போட்டிருக்குது. புரியுதுங்களா? அப்போ கர்த்தருடைய சபையில் இருக்கிற விசுவாசிகள் அவர்களிடத்தில் கொடுக்கும் பொழுது, புரியுதுங்களா, உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தாங்கும். அப்போ இந்த விஷயத்தில் நம்ம எத்தனை பேர் இதில் உண்மையாக இருக்கிறோம்? அது உங்களுக்கு தான் மனசாட்சி. நான் யாரையும் இப்போ கை தூக்க சொல்ல போகிறது கிடையாது. இது வரைக்கும் நான் என் மைனஸில் வச்சதே கிடையாது. இதில் யாரெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்குறா, யாரெல்லாம் கொடுக்கல, இந்த லிஸ்ட்டை நான் இது வரைக்கும் எடுத்ததில்லை. தெரியுதா? கொடுத்தவங்க கொடுக்காதவங்களே எல்லோரும் ஒரே மாரி நினச்சிட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் ஒன்று தெரியும், கொடுக்காதவங்க தான் நிறைய பேர், கொடுக்குறவங்க குறைவுன்றது மட்டும் எனக்கு தெரியுது. அதுக்காக போய் அவங்கள்ட்ட போய் ஏன் கொடுக்கலன்னு நான் இது வரைக்கும் கேட்டதும் இல்லை, கேட்க போகிறதும் இல்லை. புரியுதுங்களா? அதனால நான் போய் எப்படி கேட்கணும்? கர்த்தர் கேட்குறார், கர்த்தர் கேட்பார் உங்கள்கிட்ட. புரியுதுங்களா? இப்போ வசனம் படிச்சிங்க பார்த்தீங்களா? கர்த்தர் அது உங்கள் கையிலே கட்டாயம் கேட்பார்னு வசனம் படிச்சிங்க பாரு. அவர் கேட்பார். இது என்னுடைய வேலை இல்லை. இந்த நாள் வரைக்கும் நான் சொல்கிறேன். இந்த ஊழியம் ஆரம்பித்ததை ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஊழியம் தொடங்கும் போது சொல்கிறேன், 1995 ஊழியம் தொடங்கும் போது நான் பாட்டு பாடி காணிக்கை எடுக்கவே கிடையாது. என் கூட இருந்தவங்களாம் இங்கே இருக்கிறாங்க சாட்சி. ஆனால் ஆராதனை ஆலயம்னா ஒரு காணிக்கை போடணும்னு ஒரு ஒழுங்கு இருக்குன்றதுக்காக என்ன செய்தேன், வீட்டிலேருந்து ஒரு அமுல் டின்ன டப்பா இருக்குது பாருங்கள், தகரத்தில் இன்னும் இருக்குது, ஆணி போட்டு வச்சுருக்கோம். அது மேலே ஒரு கலர் பேப்பர் ஒட்டி மேலே அந்த மூடியில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டு வச்சுட்டேன். எதுக்கு? போடுறவங்க போட்டுங்க, போடணுன்னா போடுங்க, அவ்வளோதான். பாட்டுலாம் பாடி இப்போ எடுக்கிற மாதிரிலாம் கிடையாது, காணிக்கை எடுக்கிறது கிடையாது. பல வருஷங்களாகவே நான் காணிக்கை எடுக்காமல் இருந்தேன். ஒரு கிறிஸ்தவ குடும்பம் வெளியிலேருந்து வந்தாங்க, திடீரென்று ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அவங்க வந்தாங்க. அவங்களாம் காணிக்கை கொடுக்குறது ரொம்ப இதாக இருப்பாங்க. காணிக்கை இங்கே எடுக்கிறத பார்த்து அவங்களாவே என்ன பண்ணிட்டாங்க, காணிக்கை எடுக்கிறதுக்குன்னு எல்லாம் வாங்கியாந்து, என்ன பாஸ்டர் நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க பையனை விட்டு காணிக்கை எடுக்க வச்சுட்டாங்க. நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? கொஞ்ச நாள் பார்த்தேன், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நைஸாக அவங்க வாங்கிட்டு வந்ததை உதாசீனப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி திரும்பியும் தூக்கி அதுக்கு ஒரு ஸ்டாண்டு செஞ்சு அதுவெல்லாம் வச்சுவிட்டேன். போய் இந்த மாதிரி காணிக்கெல்லாம் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அதுக்கும் நான் பாட்டு பாடலை, தானாக போடட்டும். காலப்போக்கில் தான் எல்லோரும் அப்புறம் சொல்கிறதுனால அப்புறம் பாட்டு பாடி காணிக்கைன்னு எடுக்கிற ஒரு வழக்கத்தில். எதுக்கு நான் சொல்ல வரேன்? காணிக்கையை எதிர்பார்த்து நான் ஊழியத்துக்கு வரல. என்னை அழைச்சவர் கர்த்தர். இந்த ஊழியம் அவருடையது, அவருடைய ஊழியம் அவருக்காக நான் செய்கிறேன். என்னுடைய ஊழியத்துக்கு தேவையானதே அவர் கொடுக்குறாரு. கொடுக்கலனாலும் அவருக்கு ஊழியம் செய்வேன், கொடுத்தாலும் செய்வேன், கொடுக்கலனாலும் செய்வேன். அவர் கொடுக்குறத வச்சுட்டு நம்ம செய்துட்டு போயிடுவோம். அவருக்கு தெரியும் இதுக்கு என்ன தேவை இல்லைன்றது. கொடுத்தா செய்ய போகிறோம், இல்லைன்னா இருக்கிறத வச்சு ஊழியம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அந்த எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. எப்படியாவது இவங்க யார்கிட்டையாவது எதையாவது சொல்லி தந்திரமாக பேசி வாங்கணும் போகணுன்ற நோக்கம் எனக்கு கிடையாது. அதனால தான் நான் அதிகமாகவே இந்த காரியங்களை பற்றி என்னுடைய செய்திகளில் பிரசங்கத்தில் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இன்றைக்கி நான் பேசுகிறேன்னாக்கா இப்போ கூட நான் சொல்லணும்னா அப்புறம் எப்போ தான் நான் சொல்கிறது? சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் இப்படி மூடி வச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க, என்னங்க ஜனங்களுக்கு ஒரு தெளிவு இல்லைங்க, இந்த விவரம் பற்ற மாட்டுதுங்க, புரிய மாட்டுதுங்க, நீங்கள் எடுத்து பேசுங்கன்றாங்க. அப்போ அந்த பழி பாவம் என்கிட்ட வரக்கூடாது. இதை எடுத்து சொல்லாதனால அந்த குற்றம் குறை என் கூட வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சத்தியத்தை வசனத்தோடு எடுத்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். புரியுங்களா? உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதம் தங்கணும் என்று சொன்னால் காணிக்கையின் தசமபாகங்களையும் கர்த்தருக்காக தவறாமல் கட்டாயம் அவசியம் நீங்கள் செலுத்த வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். எத்தனை வருஷத்துக்கு கழிச்சு இப்படி சொன்னேன், அது எத்தனை வருஷம் ஆயிடுச்சோ எனக்கு தெரியாது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனவே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் தங்கணும்னு சொன்னால் சாபத்தீடான காரியங்களை அகற்றிடுங்க. சாபம் வராதபடிக்கு பார்த்து கொள்ளுங்க. இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. அப்போ காரணத்தோடு விட்ட சாபம் சொல்ல மாட்டீங்க. அப்போ ஒரு காரணத்தோடு ஒருத்தவங்க சாபம் விட்டாங்கன்னா அது தங்கும். அதனால் நான் யாரையும் சபிக்கிறது இல்லை,
சாபம் விடுறதும் இல்லை, விட போகிறதும் இல்லை, இது வரைக்கும் விட்டதும் இல்லை. அப்படிப்பட்ட வார்த்தைகளை வசனத்தை கூட என் வாயால் நான் படிக்க மாட்டேன். அப்படி வரும்போது நீங்களே படிங்கன்றோம் பாருங்கள். எனவே ஆண்டவர் சொன்னது போல் நம்ம வாயிலேருந்து வர்றது ஆசீர்வாதமான வார்த்தையாகவே இருக்கட்டும். இப்போ என்னங்க சொல்ல வரீங்க? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் தங்கணும், உங்கள் குடும்பத்தில் சாபம் தங்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த காரியத்தை பேசி கொண்டு வருகிறேன். கர்த்தர் இதை சொல்லும்படி சொன்ன காரியம் என்னென்னா, உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் சாபம் வராமல் பார்த்துக்கொள்ளுங்க, சாபம் வராதபடி எச்சரிக்கையாக இருங்க, ஞானமாக நடந்து கொள்ளுங்க, சாபத்தீடான காரியங்களை அகற்றிடுங்க. அப்படி எதெல்லாம் இருக்கின்றதை பார்த்து கண்டுபிடித்து அவைகளை அகற்றிட்டு ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்திலே தங்கி இருக்கும். நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. ஒரு நிமிஷம், நம்ம இவ்வளோ நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்ருப்பீங்க. ஒரு நிமிஷம் வாயை திறந்து ஒரு வார்த்தை நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் தாங்கும். நான் ஜெபிக்க போகிறேன். அதுக்கு முன்பாக நீங்கள் உங்கள் வாயால் உங்கள் வாயை திறந்து கர்த்தர்ட்ட நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னை ஆசீர்வாதத்தின் பாத்திரவானாக மாற்றும், ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு பாத்திரவானாக என்னை மாற்றுங்க. நான் வாழணும், நான் நடக்கணும், நான் இருக்கணும். என் குடும்பத்தில், என் வீட்டில் சாபத்தீடான காரியங்கள் யாதொன்று இருந்தால் சகேயு சொன்னது போல் நான் எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துட்றேன். சகேயு சொன்னது போல் சாபத்தீடான காரியம் எதுவும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் எதுவும் எடுத்து இருக்க வேண்டாம், நான் எல்லாவற்றையும் கொடுத்துட்றேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க. சாபத்தீடான காரியம் எதுவும் என் வீட்டில் தங்கக்கூடாது. இந்த குடிப்பழக்க வழக்கத்தினால சாபம் வரும் என்று பார்த்தோம். நான் விளையாட்டுத்தனமாக நான் இருந்துட்டேன். விளையாட்டாக வேடிக்கையாக ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக எப்பயோ ஒரு முறை குடிப்பது தவறு இல்லை என்று நான் எண்ணிட்டேன். ஆனால் இவ்வளோ பெரிய சாபத்தை கொண்டு வரும் என்று எனக்கு தெரியாது. இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் உணர்த்திருக்கீங்க. அப்பா, இனி இந்த மாதிரி காரியங்களை, தீங்கான காரியங்களை என் கண்களுக்கு முன்பாக நான் வைக்க மாட்டேன். எனக்கு கிருபை தாரும், என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் மீறுதலை மன்னியும், என் துணிகரமான பாவத்தை மன்னியும், எனக்கு அதிலிருந்து விடுதலை தாரும். இந்த சாபத்தீடான காரியங்களை செய்யாதபடிக்கு என் காலை விலைக்கு பாதுகாத்தவர்களும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சுரூபம் விக்கிரகமான காரியங்களை மறைத்தது உண்டாகும். ஆண்டவரே, நான் விக்கிரகத்தை மறைக்கலை, ஆனால் எவ்வளோ காரியங்களை நான் யார்கிட்டையும் சொல்லாமல், வீட்டில் சொல்லாமல், என் புருஷனுக்கு சொல்லாமல், மனைவிக்கு சொல்லாமல் நான் எவ்வளோ காரியங்களை மறைச்சிருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எவ்வளோ காரியங்கள் நான் செய்திருக்கிறேன், மறைச்சிருக்கிறேன். அதெல்லாம் பாவம் என்று எனக்கு தெரியாது ஆண்டவரே. ராகேல் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி மறைச்சி வச்சுருந்தான். அவட வாழ்வு பாதியிலே முடிஞ்சிடுச்சு. அன்பான வாலிப தம்பியே, தங்கையே, அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, ஊழியக்காரருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நினைத்து கொண்டு செய்து கொண்டு இருக்கிறாயோ, கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் நீ வாழணும்னு விரும்புகிறார். ஒரு வாழ்நாள் நீடித்திருக்கணும்னு விரும்புகிறார். நீ நீண்ட ஆயுசோடு வாழணும்னு விரும்புகிறார். நீ ஆசீர்வாதமாய் வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒப்பு கொடுத்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நன்மை செய், தீமைக்கு தீமை செய்யாத, நன்மை செய்ய, அதனால் உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். யார் என்ன செய்தாலும் பழி வாங்க வேண்டாம், நன்மை செய்வோம், அவங்களுக்கு நல்லதே செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாரும், எனக்கு கிருபையை தாரும். ஆண்டவரே, நான் பொருத்தனை பண்ணின காரியங்களை நான் செய்ய நான் தாமதிச்சிட்டேன். ஆண்டவரே, நான் எவ்வளோ காரியங்களை நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். தினமும் காலையில் இத்தனை மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுவேன்னு நான் பொருத்தனை பண்ணினேன், நான் செய்யலை. 1 மணி நேரம் ஸ்தோத்திர பலி சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன், ஒரு பொருத்தனை பண்ணினேன். ஐயோ, நான் செய்யாமல் பாதியிலே விட்டுட்டேன். ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி கை தூக்கினேன், ஒப்பு கொடுத்தேன். நான் இப்போ ஊழியமே செய்யலை. நான் மருத்துவமனை ஊழியம் செய்கிறேன், சுவிசேஷ ஊழியம் போய் செய்வேன், யாத்திரைகளுக்கு போய் ஜெபம் பண்ணுவேன், கைப்பருத்தி கொடுக்குறேன், சபையில் ஊழியம் செய்கிறேன். இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இப்போ நான் என் சொந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். ஊழியமே செய்கிறது இல்லை. ஆண்டவர் என்னை மன்னிச்சிருக்கப்பா. பொருத்தனை பண்ணினது நிறைவேற்றாமல் போன அந்த பாவத்தை மன்னிங்க. இது எனக்கு சாபமாக முடியும் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஆண்டவரே,
யாரிடத்துல ஏதாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் திரும்ப கொடுத்துறேன். எத்தனை பேர்ட்ட வாங்கின கடனை திரும்பி கொடுக்காம இருக்கிறேன். வாங்கினதுல என்ன திரும்பி கொடுக்காம இருக்கிறேன். அவங்க கேட்கலன்றதுக்காக நான் திருப்பி கொடுக்காம இருக்கிறேன். ஆண்டவர் அது எனக்கு சாபமாக முடியும் என்று சொல்லி நீங்கள் சொன்னீங்க. வேண்டாம் ஆண்டவர், நான் திருப்பி கொடுத்துட்றேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த சாபம் எனக்கு வேண்டாம், அந்த சாபம் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்மானம் செய்யுங்க. அதாவது எத்தனையோ காரியங்கள் நான் பொருத்தனை பண்ணி நிறைவேற்றாமல் போயிட்டேன். ஆலயத்துக்காக, ஆராதனைக்காக, ஊழியத்துக்காக நான் என்னென்ன காரியங்கள் செய்வதாக நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். எதையுமே செய்யாமல் மறந்துட்டேன். ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்கப்பா. காணிக்க தசமபாகம் கொடுக்கறதுல நான் உண்மை இல்லாமல் இருந்துட்டேன். தொடக்கத்தில் கொடுத்தேன், அதை யாரும் கட்டாயப்படுத்தலை, அது வற்புறுத்தலைன்றதுக்காக விட்டுட்டேன். கேட்டால் பார்த்துக்கலான்னு இருந்துட்டேன். இதை கட்டாயம் அவசியம் கொடுக்கணுமா என்ற ஒரு கேள்வி, பலவிதமான குழப்பத்தில் நான் இருந்துட்டேன். ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தின் மல்கியா 3:6 ஆண்டவரே நான் உம்மை வஞ்சிக்கிறேன், ஆண்டவரே நான் உன்னை வஞ்சிக்காதபடிக்கு காணிக்க தசமபாகத்தில் நான் உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் வருமானத்தில் முதற் பலனை, தேர்ந்ததை, தேர்ச்சியானதை நம்முடைய ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுக்க எனக்கு கிருபை செய்யும். இந்த மனதை தாங்க, உள்ளத்தை தாங்க, எண்ணத்தை தாங்க, சிந்தையை தாங்க, தாராள மனசோடு நம்முடைய ஊழியத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எவ்வளவு செய்தாலும் எனக்கு மிஞ்சவே இல்லை ஆண்டவர். எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் காசு தங்கவே இல்லை ஆண்டவரே. இந்த நிலைமை மாறணும், இந்த நிலைமை மாறணும். என் குடும்பம் செழிக்கணும், என் பிள்ளைகள் செழிக்கணும், என் குடும்பம் வளரணும், என் குடும்பம் விருத்தி அடையணும் ஆண்டவரே. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லிட்டு வரேன். அப்படி சொல்லி ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு, இந்த வசனத்துக்கும் கீழ்ப்படிய மனதாக இருக்கீங்க? எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய இஷ்டமாக இருக்கீங்க? உங்கள் மனசை, உங்கள் விருப்பத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. விருப்பம் உள்ளவங்க மாத்திரம் உங்கள் வலது கையை உயர்த்தி கர்த்தர்ட்ட சொல்லுங்கள். உங்கள் விருப்பம் இருக்கிறதுக்கு அடையாளமாக, ஆண்டவரே நான் இதன்படி வாழ, இதன்படி நடக்க, இதன்படி இருக்க, இதன்படி கொடுக்க, இதன்படி செய்ய நான் விரும்புகிறேன் அப்படின்னு உங்கள் வலது கையை உயர்த்தி கர்த்தரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். என்னை பார்த்து இல்லை, நான் பார்ப்பதற்காக கை தூக்க சொல்லலை. அப்படி உங்கள் கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுகிறதை கர்த்தர் பார்ப்பார், உங்களை கரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே உமக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த கரங்களை கண்ணோக்கி பாரும். இப்படி சொன்ன ஒரு வார்த்தை, இந்த வசனத்தின்படி வாழ தீர்மானித்து கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். அவளை கரம் பிடித்து நடத்துங்கப்பா. உயர்த்தப்பட்டிருக்கிற கரங்களை பிடித்து அவளை வழி நடத்துங்க. அவளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவளை வம்சம் தழைக்கட்டும், செழிக்கட்டும், அவளோட சந்ததி பெருகட்டும், அவள் நீடூடி காலம் வாழட்டும், நீடித்த ஆயுஷை ஆண்டவருக்கு தரட்டும். நிறைவான ஆசீர்வாதங்கள் நிரப்புங்கப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபித்த அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.